நெட்டு இல்லங்களாம் ஆமாமா. ஆலியார்ல. ஆமா. இங்கேயும் அப்படித்தான் பிரச்சனை. நான் மதுரையில தான் இருக்கேன். மதுரையிலே கொஞ்சம் விட்டு விட்டு தான் எடுக்குது. ஆ நெட் இல்லாத போச்சு 2, 3 நாள் ஆயிப்போச்சு. சனி, ஞாயிறு, திங்கள். அங்க அங்க ஆலியார்ல கூட நூல் நிலையத்துக்கு கொஞ்சம் புக் வாங்க சொல்லி ஒரு புக்கு குடுத்துருக்கேன் 1, 2. ம். அவங்க வேற ஆர்டர் குடுத்து வாங்கிக்கிறேன் ம். அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கய்யா. நான் சொன்னேன் இந்த மாரி இந்த ஃபோன் நம்பர உங்களுது குடுத்து ம். ஃபோன் பண்ணி அனுப்ப சொன்னீங்கன்னா அனுப்பிச்சுருவாரு ம். அப்படின்னு சொல்லியிருக்கேன். ம். சரின்னு இருக்காங்கய்யா. ஒரு 2, ம். 3 இடத்துல எல்லாம் சொல்லி சேர்த்துட்டேன். 2, 3 புக்கு குடுத்தாங்கங்க. ம். ஏதோ தகவல் போச்சுன்னா அப்புறம் அவங்க பிக்கப் பண்ணிக்கிறாங்க. இல்ல அந்த அந்த புத்தகத்த பார்த்து என்னன்னு ஏதாவது ஒரு ஒரு கேள்வியாவது கேட்டாங்களா? நீங்க அப்படித்தான் இருக்குன்னு சொன்னீங்களா? ஆ எல்லாம் ஓரளவுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். ம். எ இனிமே அப்புறம் உங்க ஃபோனுக்கு வந்ததுன்னா, நான் சொன்னேன் இந்த மாரி கேசவன் சொன்னாருன்னு சொல்லி ஐயாகிட்ட சொல்லுங்க. ம். ஆ புக்கு வேணும்னா உடனே அனுப்பிச்சுருவாரு. நீங்க வெளிய இருக்குதானங்க, வெளியலாம் கிடைக்காது ம். அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ம். சரி, உங்க உணவு ஏன்னா பழக்கத்த கேள்வி லைப்ரரிக்கு கேட்கலையா? உங்க உணவு பழக்கம் இப்படித்தான் இருக்கேன். நான் உணவு பழக்கத்த மாத்திட்டேன்னு சொன்னீங்களா? அதான் சொல்லியிருக்கேன் நானு. சொல்லி உணவு பழக்க அ சில பேரு சில பேரு நான் இப்பவே நீர் சிகிச்சை ஆரம்பிக்கிறேன்னு அப்பயே கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு ம். பழக பார்க்குறாங்க. ம். கொஞ்சம் ஒரு ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முழுங்கு குடிச்சுக்கிட்டு வரணும். ம். ஒ ரத்த சுத்தத்துக்கு, குடல் சுத்தத்துக்கு காய்கறி தான் சாப்பிடணும். ம். இந்த சோறு, டிஃபனு இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. ம். நோய் நல்லாகணும்னா இதான் வழி. வேற ம். உலகத்துல வழியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். ம். உங்கள அந்த அளவுக்கு கேட்டிருப்பாங்களே. ஓரளவுக்கு அதுக்கு நீங்க தானே சாட்சி. ஆமாமா. அதான் அ. நான் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறாங்கய்யா. அ. அப்புறம் அவங்க அ கொஞ்சம் கொஞ்சம் தானே ஃபாலோ இல்ல பண்ணுவாங்க. அது அவங்களே சரி. நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் தானே சாட்சி. பண்ணுவாங்க. சொன்னோன தான் ம். புரிஞ்சுட்டா போதுமே. அவங்க தான் அரைங்குறையுமா இருக்காங்களே. அவங்க அதாவது அதுதானே ஆமா. மனதை அடிப்படையாகக் கொண்டு தான் செய்யணும். மனதை அடிப்படையாகக் கொண்டு செயல்படும். மனது தான் அப்படி மாறணும். ஆ அந்த 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 உணர்ச்சி வசப்பட்டு வர்றத நிறுத்தி, ஒழுங்கா பாடத்திட்டத்துல சேர்ந்து, ஒழுங்கா செய்படி ஆ செய்யணும். அதான். ஆ. அதேதான். அப்ப நீங்க பரவால்ல உடனே நீங்க சரியா என்ன ஆ, பண்றீங்கன்னா, ஆ, உங்க ஊர்ல இருக்கிற ம். யோக மன்றங்கள்ல போய் பேசணும். அல்ல நீங்க ஏதாவது யோக ஆ மன்றத்துல இருந்தீங்கன்னா, யோக மன்றத்துல இருந்தாவோ நீங்க தான் போய் பேசணும். அதான், அதான். அது என்ற பாருங்க நோய் ஒரு குணமாயிருச்சு. ஆ. அ சரியான இடத்துல சரியான அ ஆளுங்ககிட்ட தகவல் போயிருக்குது. அதுல எங்க ஆ. உலக சமுதாய சங்க இதுல துணைத் தலைவரா இருக்காரு ஐயா உழவன் தங்கவேல்னு. ஆ. அவர்கிட்டயே சொல்லிட்டாங்களாம். சொல்லி அவருக்கு ஒரு நூல் குடுத்துருக்கேன். ஆ. அவரு அவசரத்துல அங்க மீட்டிங் நடக்குது. எவ்வளோ வேலை இருக்குது. ஆனா, ஒரு 2, 3 நிமிஷத்துல வாங்க. அவரு இந்த சுகமே அதுல புரிஞ்சுக்கிட்டாருய்யா. வாங்க. 6 மணி நிகழ்ச்சியில வாங்க. ஆ 2, 3 நிமிஷத்துல வாங்க, வாங்க. புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு 5 நிமிஷம் கூட சொல்ல முடியல. ஒரு 2, 3 நிமிஷத்திலேயே புரிஞ்சுக்கிட்டாரு அவரு. இது என்ன புக்கு, என்ன இதனுடைய சமாச்சாரம்ன்னு. சரி. புரிஞ்சுகிட்டு தான் அவரு எனக்கு சொன்னாரு பாருங்க. எனக்கு ஒரு அதிசயமா போச்சு. ஆ. என்ன சொன்னாருன்னா, ஆ. "நீங்க சொல்றத பார்த்தா இந்த சொட்டு நீர் பாசனமா?" அப்படின்னாரு. ஆமா ஐயா. எந்த ஒரு செடியும் சொட்டு நீர் பாசனம் போட்டு காப்பாத்தி புடுறாங்களா? அந்த மாரி ஆ. நம்ம உடல காப்பாத்துறதுக்கு இப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஆ. ஆராய்ச்சி பண்ணி. ம். அவரு புரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க. அதான் தலைவர். உ ச உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு துணைத் தலைவர் அவரு. அரும, 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 அரும. ஆ. ஆ. அவரு ஆ. அவருகிட்ட செய்தி போயிடுச்சு. அவரு புரிஞ்சுகிட்டு இப்படி சொன்னாரு. மத்தவங்கலாம் அவ்வளவு சீக்கிரம்லாம் புரியல. ஆ. ஏன்னா, அதிலேயே அவங்க ஊறி போனவங்க. ஆ. அவரு பல நாட்டுக்கு போறவரு. ம். சொட்டு நீர் பாசனமான்னாரு பாருங்க. அப்புறம் தான் நீங்க சொன்ன மாரி அவரு அப்படியே டப்புன்னு புடிச்சுக்கிட்டாரு. ம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சொட்டு நீர் பாசனத்தில செடி நம்ம இந்த வறட்சி எல்லாம் காப்பாத்துறதுக்கு அத கண்டுபிடிச்சாங்க. ம். அத மாரி இதுவா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சார் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அதே போதும். ஆ. நீங்க செய்றீங்களா இல்லையா அப்படின்ட்டேன் நான். அப்புறம் புக்கு குடுத்து ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ம். சரி நானு அங்க நூல் நிலையத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 புக்கு வாங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. ம்.
அதோட போயிட்டு அப்புறம் நேத்து வந்தேன். அப்புறம் இன்னைக்கு சரி இன்னைக்காவது டவர் நம்ம ஊர்ல இருக்குது சேலத்துல அப்படின்னு போட்டேன். அதான் நல்ல நல்ல செய்தி ஐயா. ஆ இது நல்ல பெரிய நல்ல சமாச்சாரம். செய்தி. ஏன்னா, அருமையான செய்தி. இத நீங்க எங்க மணி என்னாச்சு? இன்னும் 2 நிமிஷம் இருக்கு வருவாங்க. மணி 6 ஆ 6 மணி 5:59. ம், ம். பேசுங்க நீங்க. வந்ததுக்கப்புறம் நான் கேட்கறேன். பேசுங்க. இது நல்ல செய்தி தான். ஆ இது பதிவாயிட்டு இருக்குதா? இருக்கு. அதாவது இது அதான். வந்து இது இனி என்னன்னா, நம்ம வேலை வந்து இப்ப இன்னைக்கு குணமாயிட்டீங்க இல்லையா? இன்னைக்கு குணமான செய்தி தான் பெரிய விஷயம். இது வந்து 30 நாள்லயே உடம்பு ரத்தம் சுத்தமாகுது. அ அந்த ஆ உள்ளுறுப்பு செவக்குது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இது நமக்கு வந்து 2000 ஆ வருஷம் நமக்கு தெரியாம போச்சு. அ இந்த 2 அதான் உடலை அதான். தியாகம் பண்ணி இது கண்டுபிடிச்சு கொண்டு இது மிகப்பெரிய மருத்துவம் இது. நீங்க வந்து ரூ. 1,00,00,000 செலவு பண்றீங்க. இது சில ஆயிரம் இப்படி ஆ அப்படி சொல்லுங்க. 1,00,00,000 செலவு பண்ணி மருத்துவம் கத்துக்கிட்டு நோய குணமாக்க முடியல. 1,00,00,000 செலவு பண்ணி ஆ நம்மள பசி நோய குணமாக்க முடியல. பசி நோய ஆ குணமாக்க முடியலன்னா எந்த நோயும் குணமாக்க முடியாது. ம். ஆ வளர்ந்து விட்ட மனிதனுக்கு உணவு தேவையில்ல. வளர்ந்து விட்ட மனிதனுக்கு உணவு தேவையில்ல. அத புரிஞ்சுக்கிட்டு ஆ சுத்தப்படுத்தினாவே போதுமானது. உடம்பு வந்து இளைக்கிறது இல்ல. இளைக்கிறப்ப ஆ இந்த மாரி சிம்பிளா அந்த 5 நிமிஷம் இப்படிதான் உண்மை. அப்ப நான் தான் சாட்சி. நானும் ஆ பிஇ படிச்சவன் தான். நானும் அரசு உத்தியோகம் படிச்சவன் தான். பாரு எனக்கு தெரியிற அறிவு ஏன் உங்களுக்கு தெரியாம போகக்கூடாது? இந்த புத்தகத்த எழுதினவரும் ஒரு பிஇ இன்ஜினியரிங் படிச்சவன் தான். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆ எடுத்துக்காட்டு. அதான் அதான். அ பரவால்ல. தகவல் செஞ்சு அங்கங்க பார்க்கிறவங்க செஞ்சு போயிடுச்சுனாலும் பார்க்கிறவங்க தானே ஆ முக்கியம். ரொம்ப செஞ்சு பார்க்கிறவங்க. நீங்க 2 நாள் இருந்திருப்பீங்க. ம். உங்க நூல் 2 நாள் இருந்தீங்க. 1 நாளா 2 நாள் இருந்தீங்களா? 2, 3 நாள். ம். நேத்தோட இந்த 2 1/2 3 நாள். நாள்ல உணவு கட்டுப்பாட்டுல இருக்கும்போது நேர்ல பார்க்குறாங்களா அவங்க? ஆ பார்க்குறாங்க. ஆ. இதாங்க உண்மை. கடவுள். நான் ஏன் சாகலைன்னு கேட்கலாம்ல. உணவு கட்டுப்பாட்டுக்கு அப்புறம் நான் ஏன் சாகல? ஆ. ஹ, நான் உணவு கட்டுப்பாட்டுல இருக்கும்பொழுது நான் ஏன் சாகவில்லை? அந்த கேள்வி கேட்குங்க. ஆ. இப்ப கழுத்த புடிச்சு ஏன்னா கட்டுனா செத்து அவங்களுக்கு போயிடுறான். நான் ம். உணவு கட்டுப்பாடுல ஏங்க சாகுறதில்ல? கழுத்த புடிச்சு கட்டுனா செத்து போயிடுறீங்க. அதே தானே உணவு ஆ, கட்டுப்பாடுமே. உணவு கட்டுப்பாடு இருந்தா ஏன் சாகுறதில்லை? ஆ. அதேதான். கழுத்த கட்டுனா, அதான் நம்மளே வந்து மூக்க கட்டுனா, ம். மூக்க கட்டுனா சாகுறது இல்ல. உடனே செத்து போயிர்றான். கழுத்த புடிச்சு இறுக்கி புடிச்சு ஆ. கட்டுனா செத்து போயிர்றான். அது என்ன உணவு கட்டுப்பாட்டுல இருந்தா மட்டும் சாகுறது இல்ல? அதான் ஜனங்களுக்கு ரம்ஜான்ல புரிய வைக்கிறது கஷ்டம். ம். ஆ அப்ப உணவு கட்டுப்பாடு. அந்த உணவு கட்டுப்பாடுங்கிறது என்னன்னா வேற இல்ல. தண்ணீரை அருந்தித்தான் உணவு கட்டுப்பாடு. தண்ணீரை சொட்டு நீர் பாசனம் மாரி, அருந்துற மாரி, ஆ, அவ்வப்பொழுது தண்ணீரை ஆ குடித்து வந்தால் தான், நீங்க சாதா சொட்டு நீர் பாசனம் அதான் மாரி அப்பப்போ ஆ, கரெக்ட்டா கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறாரு பாருங்க. அ ஆ, இல்லன்னா அவங்களாம் அது அவ்வளோ பெரிய இயக்கத்துக்கு தலைவரா வர முடியாது. ஆ. புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் எ அ ய அதே பெரிய சமாச்சாரம். எனக்கு ஒரு சந்தோஷம். சரி பரவால்ல புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி உலக சமுதாய சேவா சங்கம்னு ஒண்ணு இருக்கு. சமுதாய சேவா சங்கம். அதான் வேர்ல்டு ஹெல்த் அ, அ ச அ இது சர்வீஸ் சென்டர்ன்னு பேரு அதுக்கு. ஆ, ஆ, ஆ. இருக்கு. சரி, வேதாத்திரி மகரிஷி இயக்கம்யா அது. ம். சரி. நல்லது. சரி. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த பிறவி நோயை பத்தி தான் இங்க நான் பேசினோம். பிறவி நோயை பத்தி தான் இங்க நான் பேசியிருக்கோம். ஆ. பிறவி நோயை பத்தி தான் நம்ம பேசியிருக்கோம். ம். இன்னைக்கு யாரும் வரல போல இன்னும். நம்ம இதுல வந்து உணவ மாத்துனோம்னாவே உடம்பு வந்து நீங்க அ தவறான உணவுக்கு போம்போது உடனே பாதிப்பு தெரியுது நமக்கு. மத்தவங்களுக்கு ஆளுக எப்படி தெரியல. அ நமக்கு உடனே ரியாக்ஷன காட்டிப்புடுது. அப்படித்தான் வெங்கடேசன் செத்து போனாரு. ஆ அப்படிங்களாய்யா? ம். என்னபடி? ஆ உடம்ப உண ஒ உடனே ரியாக்ஷன் ஆகுது. இந்த உணவு பழக்கத்த உணவுலயே மாத்திருப்பாரு. உணவு பழக்கத்த மாத்தி அ கபங்கேறி ஆள கொன்னு போட்டுச்சு. அதான். அதேதான். சாதாரணமா சாப்பிடுறவங்களும் ஒண்ணும் பண்றது இல்ல உடனே. அவங்களுக்கு மறுபடியும் அந்த 1 மாசம் 2 மாசம் ஆகி கூட தெரியும். நமக்கெல்லாம்
உடனே ஒரே நாள்ல மாத்துது அப்படியே. ஏன் மாத்துதுன்னா, நீ உடனே தப்பிக்க ஆ. வேணுங்கிறதுக்காக சொல்லுது. ஆ அதத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா. உணவு எமர்ஜென்சி லைட் மாரி. மாத்துனீங்கன்னாவே ஆ அது யோகிகளுக்கு மட்டும் தான் உடனடியே காட்டிக் குடுத்துரும். தூய்மையானவர்களுக்கு மட்டும் உடனடியே காட்டிக் குடுத்துரும். அதேதான். அதேதான் தெரியுதுயா நல்லா. அப்படியே நீ தப்பு டப்புன்னு பண்ற. உடனே சளி சளி பிடிக்க வைக்குது உடனே. அதுதான் வெங்கடேசன் அதுல மாட்டிக்கிட்டாரு. ஆ ஏன்னா அவரு இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி, ஆ, ஆ கடைசி காலத்துல எல்லாத்துக்கும் இன்னும் சொல்ல வேண்டிய டைம்லாம் இருக்கு. ம், அவரு ப இயற்கையே பாதிப்பு ஆயிப்போச்சு. ம். அதெல்லாம் சின்ன வயசுலயே தெரிஞ்சிருந்தா எங்கேயோ போயிருப்பாரு. வயசான காலத்துல எல்லாம் தெரியுது. அப்புறம் போய் சே அவங்களுக்கு சேர்த்துட்டு கிளம்பி விடுறாங்க. அதான் இப்ப அதே பெரிய சமாச்சாரம் தான். ஆ, ஆ, அவரு இல்லன்னா அவங்களுக்கு ஐயாருக்கு இப்படி வெளிய வரதுக்கு வழியே இல்லாத போயிருக்கும். ஆ. கண்டுபிடிச்சு குடுத்துட்டு போய் சேர்ந்திருக்காரு பாருங்க. ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. பெரிய அதெல்லாம் ஒரு பெரிய இயக்கம் அவரு பண்றீங்கன்னா, அவரு சிம்பிளா முடிச்சுட்டு போட்டாரு. இந்த ஆ, நூலோடவே ஒரே ஒரு நூலு 1000 நூலு எழுதுன மாரி ஆயிப்போச்சு. ஆமா. அ பிரச்சனைக்கு ஒரு நூல்லயே எல்லாம் அடக்கிட்டு போயிட்டாரு. அதான் பிரச்சனைக்கு தீர்வு காண்றது. அதாவது அந்த பிரச்சனைக்கு ஆமா. தீர்வு காண்றது தான் இங்க விஷயமே. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுப்பா. பிரச்சனைக்கு தீர்வு காண்றது தான் இங்க விஷயமே. அதான் பிரச்சனைக்கு தீர்வு காண்றது தான் விஷயமே. பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுன்னு உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, கண்டுபிடிப்பு எங்க இருந்தாலும் ஏத்துக்கணும். அதனால தான் வெள்ளைக்காரன் வந்து அடிப்படை தப்பு. ஆ, வெள்ளைக்காரனுடைய சாராய கொள்கை அடிப்படை அதான் தப்பு. வெள்ளைக்காரனுடைய அடிப்படை சாராய கொள்கை. இப்ப நீங்க திங்கறதெல்லாம் சாராயமா மாறுது. இந்த சத்தா மாறுது. அதான். அது தப்பு தப்பா யோக ஆமா. மன்றங்களே தப்பு தப்பா சொல்லிக் குடுக்குது. என்னது? தப்பு தப்பா போயிடும். யோக மன்றங்களே தப்பா தான் சொல்லிக் குடுக்குறாங்க உணவ பத்தி. விந்தா மாறுது, சர்க்கரையா மாறுது, புள்ளங்கா மாறுதுன்னு. அதெல்லாம் அறிவே கிடையாது. ஜென்மங்கள் அதெல்லாம். அதான் அதான். எல்லாமே தப்பு தப்பா போய் சேர்ந்துடுது. ஜனங்களுக்கும் அத அ ஒரு வழியும் தெரியறதில்ல. திங்கறதெல்லாம் நோயா மாறுதுன்னு சொல்லிக் கொடுத்தா தான் ஆகு. திங்கறதெல்லாம் விந்தா மாறுதுன்னு வேற சொல்லிக் குடுக்குற அறிவு கட்டம் உண்டாங்க. என்னது? அதான் அதான். எங்கடா விந்தா நோயா மாறுது? மாறுறத மாத்தி ஆ. விந்து எங்கடா மாறுது மவனே? விந்தா மாறுதுன்னு நீ வைரமால மாறணும். ஆ. எங்க எந்த புத்தகத்தில் நோயால அன்னரசம் எல்லாம் என்ன பொண்ணு அன்னரசம்? அன்னரசம் எப்படி அன்னை சாராயம்னு அர்த்தம். அன்ன ரசம் இல்ல அன்ன 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 ரசம்னா அன்ன சாராயம்னு அர்த்தம். சாராயமா மாத்திடுது. விஞ்ஞான ரீதியா சாராயமா தான் மாறுது. ம், ம். நேத்து வந்து அறிவியல்ல கேள்வி கேட்டிருக்கேன். உணவு சாராயமா மாறுறது வந்து எப்படி ஆரோக்கியம்? வெள்ளைக்காரன் உங்களுக்கு தப்புன்னு சொல்லியிருக்கேன். வெள்ளைக்காரங்க உங்களுக்கு தப்பு, மேற்கு நாட்டு அறிவியலே தப்பு. அப்படி கிழக்கு நாட்டு அறிவு தான் சரி. கிழக்கு நாட்டு அறிவியல் வந்து ஆகாரத்தை கட்டுப்படுத்தி, பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி, மரணம் இல்லாத நிலைக்கு போகுது. இயற்கையாவே மரணம் இல்லை. எப்படி ஒரு நெபுலாவுக்கு மரணம் இல்லையோ, அது மரணம் இயற்கையில மரணம் மனிதனுக்கு மரணம் கிடையாது. மனிதனுக்கு முக்தி நிலை தான் இருக்கு தவிர மரணம் கிடையாது. இது ஆர்டிபிஷியல் டெத் இஸ் வெரி டேஞ்சரஸ். காரணம் இந்த வெள்ளைக்காரோட கல்வி முறையை தப்புன்னு நேற்று சாட் ஜிபிக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். சாட் ஜிபிலே கேட்டிருக்கேன். வெள்ளைக்காரன் கொள்கை தப்பு. வெள்ளைக்காரன் சாராயத்தை அடிப்படையாக கொண்டவன். சாராயத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நீ எப்படி இப்படி தப்பா சொல்ற? கிழக்கு நாட்டு நாகரிகத்தை வந்து பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த சொல்லுது. நீரை மருந்தாக அருந்த சொல்லுது. இந்த மாதிரி வெங்கடேசன் தீரி இப்படிதான் சொல்லுதுன்னு சாட் ஜிபியில் கொடுத்துருக்கேன். ஆமா, வெள்ளைக்காரன் கொள்கை தப்புன்னு அது சொல்லுது. சாராயம் எப்படி ஆரோக்கியம் கேட்டேன். சாராயத்துக்கும் எனர்ஜிக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டேன். நீ சாராயத்தை குடிச்சிட்டு ஆரோக்கியத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது கார்போஹைட்ரேட் எப்படி சரியா இருக்க முடியும்? கார்போஹைட்ரேட் சரியா இருந்தா யாருக்கு நோய் எல்லாம் வரக்கூடாது? கார்போஹைட்ரேட் சரியா இருந்தா நோய் வரக்கூடாது இல்லவா? கார்போஹைட்ரேட் சாராயமா மாறுந்தா வேதியியல் சொல்லுது. கார்போஹைட்ரேட் சாராயமா மாறும் வேதியியல் சொல்லுது. ஆக்சிடேஷன் வேற, ஃபெர்மெண்டேஷன் வேற. அப்படிலாம் கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்டா தானே ஆகும். கேட்டா ஆமாங்க. உணவு சத்தா மாறுது, உணவு விந்தா மாறுது. இவனுக்கு விளக்கம் வேற. இந்த யோக மன்றத்துல இந்த மானம் கட்டவனுக்கு அந்த விளக்கம் வேற. சத்தா சத்தா மாறுது மாறுனா அப்படியே செத்து நோய் போற. தான் வருது. உணவு சத்தா மாற ஏன்டா செத்து போற? சத்தா மாரி நோய் ஏன் வருது? நோய் கூடிக்கிட்டே போகுது. சத்தா மாறுதுன்னா அப்படியே செத்து போறேன்னு கேக்குறேன். திங்க திங்க சத்து தானே வரணும். ஆமா. திங்க திங்க என்னங்க வரணும்? பீஜு சத்து தானே வரணும்.
இருக்கிற சத்தும் போய் செத்தும் போறான். ஆமாங்க. எனர்ஜி இருக்கணும். பட் அப்ப திங்க சாப்பிட்டு செத்தா நோய் தான் வருது. ம் யாருமே செத்து திங்க போனா சொல்லீங்க. குழந்தைகளுக்கு மட்டுமே குழந்தைகளுக்கு கூட உணவு கட்டுப்பாடு உண்டு. கண்டதை வாங்கி கொடுக்க முடியாது. குழந்தைகளுக்கு கூட உணவு கட்டுப்பாடு உண்டு. இவன் காலங்காலத்துல புட்டுமா திங்கிறான். வெளிக்கே போகாது. காலங்காலத்துல குழந்தைக்கு இட்லி விட்டுறான். உடுப்புறம் இந்த நாடு உருப்பிடுமான்னு கேக்குறேன். கேட்டா அன்னதானம்ங்கிற. என்ன அன்னதானம்? அறிவில்லாத தானம். முதல்ல ஐயோ இட்லி கொடுத்து அத்தாயா ஆரோக்கியம் பாலாம் பழகி நிறுவி. போச்சு. இந்த அன்னதானம் தான் பெரிய பிரச்சனையாவே ஆகிப்போச்சு. நிறைய அன்னதானம் பண்றேன்னு கொடுக்குறாங்க, தின்னுபிட்டு அவன் அங்கேயே படுத்துக்கிறான். நோய் வந்து போதை ஏறிடுங்க. அப்புறம் போதை ஏறிடும். இப்ப நாங்களாம் உணவளிக்கிறோன்னு விளம்பரம் வேற. இவன் தான் அவனை நோயாளியா பண்ணி வைக்கிறான் அன்னதானம்னு. அப்புறம் அவனை நோயாளியா பண்ணிவிட்டு அதுக்கு மருந்துக்கு வேற ஏற்பாடு பண்றாயா. ஆசிரமத்துக்கு அன்னதானம் பண்றான், அவங்கள நோயாளியா பண்ணி அவங்களுக்கு திருப்பி மருந்துக்கும் இவனே ஏற்பாடு பண்றான். 2 வழியில பண்றான். நோயும் உண்டாகிறதுக்கு வழி பண்றான், மருந்துக்கும் வழி பண்றான். அவனை செத்தும் போறதுக்கு வழி பண்ணிட்டு வந்துடுறான். இது பரவி போச்சு இப்ப எல்லாம். எங்க பாருங்க, அன்னதானம், நோய், சாவு. அவன் ஒரு தெய்வ பிறவியா அவனை மாத்துறதுக்கு இந்த வழியே இன்னும் தெரியல. இப்ப நீங்க சொல்ற தகவல் இன்னும் போய் சேர மாட்டேங்குது இவங்களுக்கு. என்ன மண்டையில என்னாலும் அது நல்ல செய்தி உடனே போய் சேராது. கேட்டா அன்னதானம் உலகத்திலேயே சிறந்தது, நீ அன்னதானம் பண்ணா சொர்க்கத்துக்கு கூடுன்னு சொல்லி மடத்தனமான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? காலையில பொங்கல் இது கொடுத்துட்றான், அது ஸ்லீப்பிங் டேப்லெட் மாதிரி தின்னுபிட்டு அவன் நோயாகி தூங்கி வலிஞ்சிக்கிட்டு தான் கிடக்குறான். நடராஜ் வந்து 3000 கட்டி ஆலோசனை கட்டணம் கட்டியிருக்காரு. நடராஜ் 1ஆம் தேதி கட்டி சேர்ந்திருக்காரு. அந்த தொடங்கும் நிகழ்ச்சி அவர் அழகா பண்ணிட்டாரு. நேற்றே சொன்னேன், அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிடலாம். அதாவது 3000 கட்டாம யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு நான் இனிமேல் அந்த வார்த்தைகளை கட்டாயப்படுத்திட வேண்டியதுதான். ஏற்கனவே நன்கொடை கொடுக்குறவங்க இது பொருந்தாது. இனிமேல் நன்கொடை கொடுக்காத உள்ள வர முடியாது. இனிமேல் மாசம் நன்கொடை கொடுக்குறவங்க உள்ள வர முடியும். அறக்கட்டளை மாதிரி யார் இது நினைக்கிறீங்களோ அவங்கதான் இனிமேல் வர முடியும். ஆமா, வேற ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. நடராஜ் வந்து இப்ப நேத்தே பேசினார், ஐயா நன்கொடை கட்டி உள்ள வாங்கன்ட்டேன் நான். அப்புறம் கட்டிட்டாரு. இனி அவர் 30 நாள் தான் உள்ள வர. அது 30 நாள் தான் அவர் உள்ள இருக்க முடியும். யாரா இருந்தாலும் 30 நாள் தான் இருக்க முடியும். அதுக்கு மேல யாரும் இருக்க முடியாது. சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் நீங்க வந்து 30 நாள்ல நீங்க புரிஞ்சுக்கணும். 2 விஷயம்தான். 30 நாள்ல நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு மாணவரா சேர்றீங்களா அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். 30 நாள்ல உங்களுக்கு முடிவு எடுக்க முடியலன்னு உள்ள இருக்க முடியாது. இல்லையா? நன்கொடை கொடுத்து கத்துக்கிட்டே இருக்கலாம். நன்கொடை கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். செய்முறைன்னு வந்தா கடுமையான விதியா இருக்கும். செய்முறைன்னு வந்தா கடுமையான விதியா இருக்கு. இனிமேல் இனியன் வேணும்னா தான். இந்த புத்தகம் எனக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த புத்தகம் எங்க வேணா வாங்கி படிச்சுக்கலாம். இன்னைக்கு கூகுள்ல போட்டு புத்தகம் கிடைச்சிரு, வாங்கி நீங்க படிச்சு நீங்க செஞ்சுக்கலாம். அது வேற. இனியன்கிற வாத்தியார் வேணும்னா தான் இந்த கட்டணம். இனி என்ன கடுமையானவன், இனி என்ன இனிப்பானவன்ல கிடையாது. புரியுதுங்க ஐயா. சும்மா இனிமையா பேசிட்டு கிண்டல் அடிச்சுட்டு போக வேண்டியது. அதெல்லாம் 25 வருஷம் பேசிட்டேன். எங்க வீட்டுல வீட்டுக்காரி சொல்லுவா, பேருதான் இனிமையானவன், உள்ள போனீங்கன்னா சிக்காதீங்க அப்படிம்பாங்க. அது சரி. என் பொண்ணே சொல்லுவாப்ல, எங்க அப்பாட்ட நீங்க சிக்காதீங்க, சிக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படிம்பாங்க. ஏன்னா அவர் கரெக்டா சுருக்கெடுப்பாரு அப்படிம்பாங்க. கரெக்டா அங்க நேரம் அப்படி நீவிட்டே வந்து படக்குன்னு இழுக்கிற மாதிரி இழுத்துருவோம். அந்த மாதிரி வைத்தியர் வந்து அந்த காலத்து நீவிட்டே இருப்பாரு. இப்படி நீ கரெக்டா அந்த இடத்துல சடக்குன்னு ஒரு இழுப்பாரு. ஐயா அப்படிம்பா. அதேதான் இங்க. அதோட நல்லா போயிடும். அதுதான் அந்த வர்ம கலையில் அப்படித்தான். அப்படியே தடவிட்டே வந்து கண்டுபிடிப்பாங்க. கரெக்டா அந்த சுளுக்கு பார்த்து ஒரு இழுத்தா பட்டாருன்னு ஒரு சுளுக்கு சரியா போயிடும். அந்த மாதிரி தான் எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நல்லவனா இருப்பது என்பது வேறு, ஆரோக்கியமா உள்ளவனா இருப்பது என்பது வேறு. நான் நிறைய பேருக்கு கேள்வி கேட்டிருக்கிறேன். நீ நல்லவனா இருக்கிறத பத்தி கவலை இல்லை, ஆரோக்கியம் உள்ளவனா இல்ல. ஆரோக்கியம் இருக்கும்னா இந்த வயிற்றுல சுரக்கிறது. ஏன்னுதான் 7ஆம் அறிவு. இங்க யாருக்கும் சமரசம் கிடையாது. யாரு
ஏழாம் அறிவை பத்தி பேசுறமே, எவனாச்சும் இந்தியால பேசுறானா பாருங்க. நல்ல வேளை சினிமாவாவது எடுத்தானுங்க, ஏழாம் அறிவு ஒரு படமாவது எடுத்தானுங்க. அது ஏழாம் அறிவு தான். அது ஏழாம் அறிவுனா வேற ஒண்ணும் கிடையாது. பசிதாகத்தை கட்டுப்படுத்தி விண்வெளியிலிருந்து சக்தி எடுத்துக்கிற தாவரம் வந்து மனுஷனா மாறுது. இந்த தைரியம் எல்லாத்துக்கும் சொல்லணும். ஏன் குரங்கு மனுஷனா மாறுன்னு ஏத்துக்கும் பொழுது அப்புறம் அப்புறம் அந்த குரங்கு தெய்வமா, அந்த குரங்கு வந்து யோகியா மாறாதான்னு கேக்குறேன். குரங்கு மனுஷனா மாறுதுன்னு ஏத்துக்கும் பொழுது அப்புறம் மனுஷன் யோகியா மாற ம். மாட்டானான்னு கேக்குறேன். எவனாச்சும் கேக்குறீங்களான்னு கேக்குறேன். யோகா முடிஞ்சு போறீங்களே, அஹ், ம். டார்வின் தியரி படிக்காத எவனும் வர முடியாது. 6ஆம் கிளாஸ்ல டார்வின் தியரி வந்தாச்சு. எவனும் எதிர்த்து எந்த மதவாதம் எதிர்க்க முடியாது. மதம் வேறு, அறிவியல் வேறு. மதம் வேறு. மதம் வந்து அறிவியல் வேறு. ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். மதத்தினுடைய வேலை ஒழுக்கம்தான். கடவுள் எல்லாத்துக்கும் தெரியும். கடவுளை பத்தி தெரியாத பிறந்த குழந்தை கூட கடவுள் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா அதே இது சாமியா பூதமன் அது கேட்க ஆரம்பிச்சிடும். நீ கடவுளை பத்தி ஒரு கிளிக்க வேண்டாம். முதல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடு. என்னது? அதனாலதான் ஒழுக்கம் மெயின். அதனாலதான் அதனாலதான் யோக மார்க்கத்தை 4வது டாப்ல வச்சேன். யோக மார்க்கத்து பக்தி மார்க்க சம்பந்தம் கிடையாது. தெளிவா தான் எழுதுனானுங்க, சித்தர்கள் எழுதுனானுங்க. பக்தி மார்க்கம் வேறு, கர்ம மார்க்கம் வேறு, ஞான மார்க்கம் வேறு. மார்க்கம்னா வழின்னு அர்த்தம். மார்க்கம்னா வலி. ஈரோடு மார்க்கம், கோபி மார்க்கம், திருச்செந்தூர் மார்க்கம். மார்க்கம்னா என்ன? வழின்னு அர்த்தம். மார்க்கம்னு ஒரு அளவும் கிடையாது. அந்த வழியில போறது அவ்வளவுதான். மார்க்கம் தான். இஸ்லாம் மார்க்கம்ங்கிறான், அது வழிங்கிறான். இந்து மார்க்கங்கிற வழிங்கிறான். அதே பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குறீங்க. ஏன் இஸ்லாம் மார்க்கத்தில் கூட பட்டினி போடுறான். அவன் கூட வருஷத்துக்கு ஒருக்கா பட்டினி போட்டுறான். கோடு வகை 4 மணிக்கு பட்டினி போட்டான்னு சாயங்காலம் 6 மணிக்கு சும்மாறாங்கிறான். சொன்னபடி கேட்கறானே. அவன் யாரு உயிர் போகலையா? நேற்று கூட அழகா சிறப்பா ரம்ஜான் கொண்டாடிட்டாங்க. யாருமே பட்டினி இருந்தும் செத்ததாக. இங்க பட்டினி இருந்தா எப்படிங்க சாவான்? அது பட்டினி இருந்தாதான் சுத்த தேகமாவது இந்த நல்லா பட்டினிங்கிறது, அந்த சாப்பிடும். பட்டினி கூட என்ன சொல்றான்னா இன்டர்மிட்டன்ட் பட்டினிங்கிறாரு. கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. நபிகள் நாய் வந்து தெளிவா தான் இருக்காரு. இன்டர்மிட்டன்ட்னு கரெக்டா பேர் வைக்கிறாரு. இடைவெட்டி செய்கின்ற மருத்துவம்ங்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் கொஞ்சம் கூடுதலாப்பா, இது நல்ல மருத்துவம்ப்பா, உனக்கு ஆரோக்கியம் கிடைக்குமான்னு ம். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா உலகம்பரம் பரவி இருக்கு. அவர் என்னமா அவர் சொல்ல மறந்துட்டாரான்னு தெரியுது. சரி, எல்லாரும் பின்னாடி தெரிஞ்சுக்கவங்க அவர் சொல்லாம போயிருக்கலாம். இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. இப்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அதே அந்த அந்த ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி பண்ணி, ஆமாம் அவன் விஞ்ஞான ரீதியா அவன் சொல்லிட்டான். யாரு? டாக்டர் யோசினி. அவன் அலோபதிக்காரன் தான். இது கண்டுபிடிச்சதும் அலோபதிக்காரன் தான். அலோபதிக்காரன் கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். ஆமா, பட்டினி தான் நல்லா இருக்கும். அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? அலோபதிக்காரன் சொல்லிட்டான், வாரத்துக்கு ஒருக்கா பட்டினி போடுறான் பாரு. அது வேணா படிச்சு காட்டுறேன். வாரத்துக்கு ஒருக்கா. அவர் பேரு டாக்டர் யோசினோர் யோஸ்மி. டாக்டர் யோசினோர் யோஸ்மி 2016ல 2016 அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? டாக்டர் யோசினி 3 டாக்டர் இருக்காங்க. அவர் சொல்றாரு, சோ ஃபாஸ்டிங், அது என்ன சொல்றாருன்னா, பி ஃபாஸ்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எ வீக்ங்கிறாரு. நீ இவன் வாரத்துக்கு ஒருக்காக ஒரு பட்டினி ஓடுறாங்கிறாரு. இவர் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்றாரு. அட்லீஸ்ட் சோ ஃபாஸ்டிங் அட்லீஸ்ட். அதாவது அது மட்டும் இல்ல, ஃபாஸ்டிங் இருந்தா எதிர்பார்த்தல் அதிகமாங்கிறாரு. ஆனா எல்லா அரசியல்வாதியும் அதை செய்யணும். ஃபாஸ்டிங் உலகத்துல வந்து இம்யூனிட்டிக்கு மாத்திர மருந்து கண்டுபிடிக்க முடியாது. உலகத்துல இம்யூனிட்டிக்கு மாத்திர மருந்து எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த அலோபதி பேசுறவன், சித்தா பேசுறவன், ஆயுர்வேத பேசுறவன், அங்குபஞ்சர் பேசுறவன் எல்லாருமே புரியணும். நோபல் பரிசை விட வேற என்ன பரிசு இருக்க முடியும்? நோபல் பரிசு வந்து அரசாங்கம் கொடுக்கறது இல்ல, அறக்கட்டளை கொடுக்கறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த அரசாங்கம் நோபல் பரிசு கொடுக்காது, அறக்கட்டளை கொடுக்கறது தான். என்ன கட்டளை? ட்ரஸ்ட் தான் கொடுக்கும். அவன் உலகம் தழுவி இருக்கிற எல்லா விஞ்ஞானிட்ட அனுப்புவா. நீ சும்மா எல்லாரும் வாங்கிட முடியாது. சரியோ தப்போ எல்லா விஞ்ஞானிட்டும் அது மருத்துவ உலகத்தையே ஆட்டி படைக்கும். மருத்துவத்துல பூரா கேள்வி கேட்டு அந்த மருத்துவ மனையில ஆராய்ச்சி பண்ணி அந்த பாக்டீரியா ஆராய்ச்சி பண்ணி எந்த பாக்டீரியா பிரச்சனைக்குரிய, அந்த மனுஷனுக்குள்ள பாக்டீரியா தான் இருக்குது. மனுஷன் நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க. மனுஷனை ஆராய்ச்சி பண்றது இருக்குது. உடனே பாக்டீரியா தான் ஆராய்ச்சி பண்ணுவீங்க. அதை பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாக்டீரியா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதாவது மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து விலங்குக்கு மைட்டோகாண்ட்ரியா தான், மாட்டுக்கு மைட்டோகாண்ட்ரியா தான், மனுஷனுக்கு மைட்டோகாண்ட்ரியா தான். ஆனால் மனுஷங்கிட்ட இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா வந்து வித்தியாசமானது. ஆனா பேசிக்கை பார்த்த ரூட் அங்கிருந்து வந்திருக்கும். ஆனா அதை வச்சு முடிவு செய்ய முடியாது. மனிதன் மனத்தால் ஆனவன். அதுக்கு என்ன பதில்? விலங்கு பட்டினி போட்டா செத்து போயிடும்.
விலங்குக்கு பட்டினி போட்டா செத்து விடும். ஏன் விலங்குக்கு பட்டினி போடுங்களா பார்க்கலாம். அப்படியே ஒரு பட்டினி போட்டு ஒருத்தர் காமிச்சாரு. 1904 ஒருத்தர் பட்டினி போட்டு காமிச்சாரு. பட்டினி போட்டு பட்டினி போட்டு பட்டினி போட்டு பட்டினி போட்டு கடைசியில் நோபல் பரிசை வாங்கினாரு. அவர் பேரு டாக்டர் இவான் பாவர், ரஷ்யன் சயின்டிஸ்ட். அவரும் நோபல் பரிசு வாங்கினாரு. பசி தாகத்தை தள்ளி அவர் என்ன பண்ணாரு, பசி தாகத்தை தள்ளி போட முடியும், உணவு நேரத்தை தள்ளி போடணும்னு கண்டுபிடிச்சாரு. உணவு நேரத்தை தள்ளி போடணும்னு கண்டுபிடிச்சதுக்கு நோபல் பரிசு கொடுத்தானுங்க. கரெக்டா தான் வருது. அது என்ன விலங்குகள் ஆராய்ச்சி பண்ணார். நல்ல வேளை அவர் அப்பவே வந்து இந்த ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி பண்ணியிருந்தா ஃபாஸ்டிங் சிறந்ததுன்னு அப்பவே ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. இப்ப ஆகாரம் சிறந்ததுன்னு எவனும் பேச முடியாது. என்னது ஆகாரம் ஆரோக்கியத்தரன்னு எவனும் பேச முடியாது. பேசினா நமக்கு அறிவியலின் அர்த்தம். என்னது அறிவியல் அர்த்தம். ஆகாரம் சிறந்த எங்க பேசுறீங்களா பார்க்கலாம். அப்ப கேட்க வேண்டிய ஏன்டா ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு கேட்கணும். அடுத்த கேள்வி டக்குன்னு ரெடியா வச்சுக்கணும். ஆகாரத்துக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருப்பார். அங்கதான் அவனும் சாகடிக்கிறான். வராதேங்கிற நோயே தீர்க்க முடியாதுங்கிற என்ன வெங்காயத்துக்கு போற அப்புறம் அது எதுக்கு படிக்கிற முதல்ல. அங்கதான் திருவள்ளுவர் வராரு. திருவள்ளுவர் எழுதுறாரு. அதாவது விபச்சாரத்தை கண்டிச்சது திருவள்ளுவர் தான். உணவை திங்கிறதும் கண்டிச்சது திருவள்ளுவர் தான். அதனாலதான் திருவள்ளுவர் யாரும் ஏத்துக்கல. அந்த காலத்துல திருக்குறளை யாரும் ஏத்துக்கல. மதுரையில தான் பொற்றாமரை, நான் மதுரையில தான் இருக்கேன். மதுரையில பொற்றாமரை குளத்துல வந்து பெரிய விவாதம் பண்ணி அந்த பாண்டியனை போய் அவையார் வந்து இதுல ஒரு கதை, செவிவழி கதை, கர்ண பரம்பரை அப்படி வந்து போராடி அதுக்கு இதுக்கு சிறந்த சங்க நூல், சங்க காலத்தில் தோன்றிய நூல். ஆனால் இந்த அவையில ஒரு புலவரே கிடையாது. ஏன்னா அவையில புலவரா சேர்ந்துட்டீங்கன்னா நீ அரசாங்கத்துக்கு அடிமைன்னு அர்த்தம். எப்பக்கு நீ வேலைக்கு சேர்றியோ அப்ப என்ன, எதுக்கு சேர்ற நீ? வேலைக்கு சேர்ந்துட்டா என்ன ஆயிடுவ நீ? அடிமையாதான் ஆயிடுது. இப்ப புரியுதா? படிச்ச வேலைக்கு போக, படிச்ச சாணி தட்டப்போ, படிச்ச விவசாயம் பண்ணு. படிச்சீங்கன்னா விவசாயம் பண்ணு. நீ உன் யார் வேண்டாங்கிறாங்க? விவசாயம் பண்ணு. படிச்ச வேலையை கேட்கற நீ? படிச்ச அறிவு வருங்கிறத விஞ்ஞானம் சொல்லுது. படிச்ச வேலை வரும்னு வெள்ளக்காரன் சொல்றான். வேலை தருவான். இப்போ இங்கிலீஷ் படிச்சு பாருங்க, வேலை தருவான்னு பாருங்க. ஓங்கி அப்பிடுவான், சேரும் வேலை அப்பிடுவான். இந்த எம்டெக் பிடெக்ல அங்க பெஞ்சு தொடக்கிற கூட ஆகாது. உன்னோட எம்டெக், உன்னோட பிடெக், எம்சிஏ, பிசி இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் பெஞ்சு தொடக்கிற கூட ஆகாது. எது அங்கெல்லாம் இப்பவே கொண்டு வந்துட்டான். நேற்று நான் பார்த்தேன். இந்த 10 நாள், இந்த 4 நாள் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்ப பாருங்க, கிண்டர் கார்டன் முறை ரொம்ப இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்தோடனே சைனால இப்பவே கொண்டு வந்துட்டேன். எல்லாம் ஏஐ தொழில்நுட்பம் 5 வயசுல அந்த குழந்தை கத்துக்குது. எல்லாம் செய்முறை. 5 வயசுல அந்த குழந்தை செய்முறை. குழந்தை சந்தோஷமா இருக்குது. சைனால அப்படித்தான், ஜப்பான்ல அப்படித்தான். ஏஐ விளையாடுது. அவன் பாட்டுக்கு குழந்தைகள் பேர் அறிவாளி ஆக்க வேணும் முடிவோடு இருக்க. இந்த மாதிரி மானங்கட்ட நாட்டுல தான் இங்கிலீஷ் படிச்சா அமெரிக்காவுக்கு அடிமையா இருக்கலாம், இங்கிலீஷ் படிச்சா இங்கிலாந்துக்கு அடிமையா இருக்கலாம், இங்கிலீஷ் படிச்சா ஆஸ்திரேலியாவுக்கு அடிமையா இருக்கலாம். இப்படி அடிமையா இருக்கிற மாதிரி தான் சொல்றானுங்களே தவிர ஆங்கிலம் படிச்சா அறிவு வரும்னு எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். என்னது படிச்சா அடிமையாகலாம். படிச்சா அடிமைதான் ஆகிறதா? தொட்டனை தூரும் அப்படின்னா திருவிடர்களுக்கு எதிராக நடக்கிறானுங்க. தொட்டனை தூர் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூர் அறிவுங்கிறான். As deep you dig the sand spring flows, as deep you dig the knowledge grows எழுதுறாரு. As deep you dig the sand spring flows. எந்த அளவுக்கு நீங்க அந்த மணற்கேணியை தோண்டுகிறீர்களோ அந்த சாண்ட் ஸ்பிரிங் மணலிருந்து வர ஊற்று பெறுங்கிறாரு. அந்த அளவுக்கு as deep you learn, எந்த அளவுக்கு ஆழமா கற்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாலேஜ் க்ரோஸ்ங்கிறாரு. எப்படி அழகா எழுதி வச்சிருக்காரு. இவன் படிச்ச சம்பளம் கிடைக்கிறான். அப்படி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 12 கோடி பேர், இந்த 12 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் +2 முடிக்கிறேன், 10th முடிக்கிறவனுக்குள்ள வேலை கொடுத்துருவீங்களா எல்லாத்துக்கும்? சாத்தியமான்னு கேட்கிறேன். ஒவ்வொரு வருஷமே 12 லட்சம் பேர் +2 எழுதுறாங்க. மொத்தத்துக்கு +2 அது இது லொட்டு லொசுக்கு 10ஆம் எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துருவீங்களா? பிச்சைதான் எடுக்கணும். என்னது அதனால கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு. அவனுக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணுங்க. தொழிலை கத்துக்கணும், புது தொழிலை கத்துக்கணும். என்னது அட்வான்ஸ்டு சயின்ஸை கற்றுக்கணும். அதாவது போட்டியில்லா தொழில். உலகத்துல இந்த நீர் மட்டும் தான் போட்டியில்லாத தொழில். தொழில் வேற, வருமானம் ஈட்டுறது வேற. வருமானங்கிறது சில சேவைகளுக்காக தான் வருமானம். பின்ன வருமானத்தை வச்சுட்டு என்ன பண்ண போற?
எல்லாரும் 100 கோடி 200 கோடி விடுவாங்க. ஜனாதிபதி வீட்லயும் 1000 கோடி பணம் இருக்குது, திருடி வச்சிருக்கிறீங்க. பிரதமர் வீட்லயும் 1000 கோடி பணம் இருக்குது. நீதிபதி வீட்லயே 100 கோடி பணம் இருக்கும்போது அரசியல் வீட்டுல இருக்காதா? ஒவ்வொரு நீதிபதியும் 1000 கோடி திருடி வச்சிருக்காங்க. கேட்டா என்றது இல்ல. ராத்திரி தூங்க போட்டு காக்கா வந்து போட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. அதையும் நீதிபதி ஏத்துக்குவாங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன், ராத்திரி காக்கா வந்து போட்டுட்டு போயிடுச்சு அப்படி. ஆமான்னு சொல்லுவாங்க. அந்த நாடு காரணம் இந்த வெள்ளைக்காரோட நீதிபதி. இந்த வெள்ளைக்காரனுடைய நீதிபதி முறை வந்த மாட்டித்தான் மொழி போச்சு, அறிவு போச்சு, எல்லாம் போச்சு. மொழி ஞானம் இல்ல, அறிவு ஞானம் இல்ல, தாய்மொழி ஞானம் கிடையாது. அதாவது எப்படின்னா சந்தக்கடை மாதிரி ஆயிடுச்சு. நீதிமன்றமே சந்தக்கடை மன்றமா மாறி போச்சு. இந்தியாவில நீதிமன்றமே செத்து போச்சுங்க. ஒருத்தர் கற்பழிப்பு பண்றது சரின்னு ஒருத்தர் விவாதம் பண்ற மாதிரி ஒருத்தர் தீர்ப்பு எழுதுனா அதெல்லாம் ஒரு மேல தொடர்றதுக்கு தப்பு இல்லை, கீழே தொடர்றது தப்பு இல்லை அப்படின்னு ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி போட்டு இந்தியாவே மானம் கெட்டு போச்சு. அது 10 நாளைக்கு ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கான். அதெல்லாம் மேல தொடரலாம் கீழே தொடரலாம் சொல்லிட்டு மானம் கெட்டு உடனே சொர்ணம் ஏதோ ஒரு நீதிபதி சொர்ணம் வந்து அந்த உத்தரவை நிறுத்திட்டான். நாசமா போகிறான். கடைசியில கற்பழிப்பு சரின்னு சொல்ற நீதிபதியில வந்துருவாங்க. என்னது ஆனா மானம் கெட்டு போச்சேடா. இந்தியாவில இருக்க நீதிமன்றம் இப்படித்தான் போகுமான்னு கேக்குறேன். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கடைசியில ஹோமோசெக்ஸ் சரிங்கிறான். என்னதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஹோமோசெக்ஸ் சரிங்கிறான். ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கல, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது. அது நீதிபதி வந்து ஒருத்தர் சரிங்கிறாரு. இது எங்க போகுதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இதான் நம்ம வேலை. பிரச்சனை இது நம்ம வேலை கிடையாது. நம்ம இனிமேல் வந்து பிரச்சனை வந்து அது கடலளவு இருக்குது. பிரச்சனை வந்து இப்ப பிரச்சனைக்கு தீர்வு தான் என்னன்னு பார்க்கணும். அது பிரச்சனையை கொண்டு வராதீர்கள், பிரச்சனைக்கு தீர்வு. ஆனால் நம்மளோட சுத்தி பூரா பிரச்சனையாவே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஒரே முழுகிட்டு நேர தவத்துக்கு போக வேண்டியதா. எங்க போக வேண்டியதா? அந்த தவ வாழ்க்கைங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த எல்லா அழிவுகளுக்கு காரணமே நீங்க உணவு பழக்கத்தை மாத்திட்டாவே இந்த பணம் சம்பாதிக்கிற அறிவு முதல்ல போயிடும். முதல்ல பணம் திருடுறது, கொள்ளையடிக்கிறது, ஏமாத்துறது, பொய் பேசுறது, உண்பது நாளி இடுப்பது. அதுதான் அந்த உண்மதி நாளி இடுப்பது 2 முழமா உடுப்பது 4 முழங்கரும் அந்த மாதிரி வரணும். குறைந்த தேவையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு மனிதன் அப்பதான் எல்லாத்துக்கும் கிடைக்கும். எல்லாரும் குறைந்த தேவையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மனதில் ஏழையாக இருக்க வேண்டும். மனதில் எப்படி இருக்கணும்? ஏழைகள் தான் கொடுக்க பிறந்தவன். பணக்காரன் எவன் கொடுப்பான்? கொடுக்க மாட்டான். அவனுக்கு கருமி. அவன் வந்து கருமம். எந்த பணக்காரன் வாரி கொடுக்குறான்? ஏழைகள் தான் அந்த எண்ணம் இருக்கும். அந்த இறக்க குணம் ஏழைகளுக்கு தான் வரும். பணக்காரன் வருவானா கேட்கறான். அவன் அப்படியே கார்ல திமிரோடு போயிட்டே இருப்பான். அவன் அடிபட்டுக்கள் விழுந்த ஏழைகள் தான், சுத்தி இருக்கிற ஏழைகள் தான் காப்பாற்ற வருவான். எந்த பணக்காரன் காப்பாற்ற மாட்டான். இந்த ஏழைகள்னால இந்த உலகமே நடக்குது. ஏழை பணக்காரங்கிறனா அந்த ஏழை பணக்காரங்க வித்தியாசம் நம்ம நாட்டுல தான் இருக்குது. மற்ற நாட்டுல ஏழை பணக்காரன் பேச்சுக்கே இடம் கிடையாது. நீ அமெரிக்கால ஏழை பணக்காரன் பேச்சுன்னா அரைஞ்சு போடுவானுங்க. அங்க இங்கதான் ஏழை பணக்காரன் அவன் இவன் லொட்டு லூசுக்கு சாதி மதம் நாசமா போக எல்லாம் இருக்குது. அத்தனை இந்த நாட்டுல இருக்கும். மனிதன்கிற பார்வையே அத்து போச்சுங்க. மனிதன்கிற பார்வையே இந்தியாவில எல்லாம் போயிடுச்சு. கேட்டா யோக மன்றம்ங்கிற. என்ன யோக மன்றம்? முதல்ல அது பூரா போதை. எல்லா யோக மன்றங்களும் போதை மன்றங்களா மாறிடுதுங்க. எல்லாம் கூத்தடிக்கிற மன்றம். என்னது? சினிமா கூத்தடிகள் வந்து ஆட வேண்டியது, ராத்திரி 12 மணிக்கு டான்ஸ் போட்டு ஆட வேண்டியது, அதுக்குன்னு ஒரு 10 பேர் மோளம் அடிக்க வேண்டியது, டங்குடு மோளம் அடிச்சுட்டு காட்டுக்குள்ள காட்டுவாசிகள் மோளம் அடிச்சுட்டு ஆடுற மாதிரி 12 மணிக்கு கூத்தடிக்கிறது. கேட்டா சிவராத்திரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மயக்க வேண்டியது. நீ சிவராத்திரி போய் நேரம் சொர்க்கத்துக்கு போறியா இல்ல ராக்கெட் கேட் கண்டுபிடிக்கிறியா? ஒண்ணுங்க அதுவும் கிடையாது. இப்படி மோளம் அடிக்கிற வேலையை தான் பண்றானுங்களே தவிர யாரையும் திருத்துறான் அவனும். சரி, அப்படி பண்ற ஆரோக்கியத்தை பத்தி பேசுறியா? அதுவும் கிடையாது. ஆரோக்கியமும் தெரிய மாட்டேங்குது, மென்டல் அவுட்டாவும் தெரியும். கடைசியில் அவன் தான் மென்டல் அவுட்டாவே ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறான். அப்புறம் என்ன இது? இந்த தலைவனும் சரியில்லை, அங்க இருக்க எல்லாரும் இப்படியே போயிட்டே இருந்தா. இதுதான் வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப பிசாசு வடிவம், தீய வடிவம், பல்வேறு, அதாவது நல்லவனை போடு இருப்பானான் பரம சண்டாள். இப்ப புரிஞ்சுக்குங்க, எல்லாருமே நல்லவ மாதிரியே இருந்து நாட்டை கெடுக்கிறவன். எப்படி? இதுதான் புரிஞ்சுக்கணும். வள்ளுவர் சொல்லுவாரு, வள்ளுவர் இடத்துல இந்த தேவர் மாதிரி இருப்பான். எப்படி இருப்பாரு? தேவர் மாதிரி இருப்பான். அவன் தான் 1ஆம் நம்பர் திருடன் எழுதுறாரு.
நல்லா சொல்றேன். இந்த 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 திருக்குறள் இருக்கா இல்லைன்னு பாருங்க. தமிழ் படிச்சா ஒழுங்கா படிக்கணும். இப்ப நான் கூட அறகுறை தமிழ் தான் பேசுறேன். நாம பெரிய புலவர் கிடையாது நானு. ஆனா தேவையான குரலை தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். தேவையான குரலை தமிழோட தாய்மொழி. தமிழ் 20,000 ஆண்டா 1,00,000 ஆண்டா இருக்கு. எனக்கு நம்பிக்கை தமிழ் 1,00,000 ஆண்டு உலகத்துல தமிழ் மொழி தான். அதான் இன்னைக்கு உயிரோட இருந்துட்டு இருக்கு. மத்த எல்லா மொழியும் செத்து போச்சு. உலகத்துல 2 மொழி தான் வாழும் மொழி. ஒண்ணு மேண்ட்ரின் மொழி. சைனா மேண்ட்ரின் மொழியில் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. அதை விட்டா தமிழ் மொழியில உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. சைனா மொழி எவனும் படிக்க முடியாது. அது இலக்கண தரமும் கிடையாது. தமிழ் மொழி தான் இலக்கண தர முடியாது. இனிமையானது. ஒரு பிறக்கிற குழந்தைக்கு 2வது மொழியாக, பேசும் மொழியாக, எழுத்து மொழியாக தமிழ் தான் இனிமையானது. எல்லாரும் படிச்சாகணும். இந்த மருத்துவத்தை எல்லாம் கத்தாகணுமா? டான்ஸ் அந்து போயிரு நீ. இப்பதான் மகாராஷ்டிரக்கார ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, இந்திய மகாராஷ்டிரா மொழி தெரியலன்னா ஓங்கி அற விடுன்னு சொல்லியிருக்காரு. இப்பதான் ரோசமே அவனுக்கு வந்திருக்குது. தமிழ்நாட்டுக்காரன் பரவாயில்லன்ட்டாரு. அந்த ஆளு தமிழ்நாட்டுக்காருக்கு மானரோசம் இருக்குது. அவன் மொழி கப்புன்னு பிடிச்சிட்டான். நமக்கு மானரோசம் இல்லைன்னு இப்பதான் பேசுறாரு. ஏன்னா இது முதல்ல செஞ்சிருக்க வேணும்னு நீங்க இங்க மகாராஷ்டிரா போய் இப்ப சொல்லி பாருங்க. அப்பி போடும் ஒரு அப்பு. இப்ப கர்நாடகத்திலயும் பிடிச்சிக்கிச்சு. மொழியில இருக்கிற அறிவியல பேசணும். அந்த தாய்மொழியில் கல்வி வேண்டும். தாய்மொழியில் மொழி மாற்றம் பண்ணி கொடு. தமிழ் இருக்கிற செய்தியை தாய்மொழியில் கொடு. கன்னடத்தில் இருக்கிற நல்ல விஷயத்தை தமிழ் மொழி கொண்டு வா. தேமோதர தமிழை செய், உலகமெல்லாம் பரவுவதை செய்தல் வேண்டும். நீங்கவே பேசிட்டு வந்தீங்க இல்லையா? இந்த மொழி இருக்கிற அறிவியலை பிறருக்கு சொல்லித்தர வேணும். அவன் மொழியில டிரான்ஸ்லேட் அவன் பண்ணிக்குவான். உண்மையை பேசணும். ஆக இங்க வந்து மொழி பெயர்த்து படிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. தொல்காப்பியரே மொழிபெயர்த்து படிக்க சொல்றாரு. தொகுத்தல், பிரித்தல், தொகை விரித்தல், மொழிபெயர்த்தல், அதற்படை யாத்துதல், அனை மரபுங்கிற இதான் மரபுங்கிறாரு. அப்படின்னா தொல்காப்பியர் காலத்துல வேறு மொழி இருந்து. அப்ப சமஸ்கிருதம் அந்த காலத்துல இருந்திருக்குது. அப்பவே திருமூலர் காலத்துல 18 மொழி இருந்திருக்குது. திருமூலர் வாழ்ந்த காலத்தில் 18 மொழி இருந்திருக்குது. அப்பவே நிலம் 5ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்தியாங்கிற பேரே கிடையாது. இந்தியாங்கிற பேர் யாரு கொடுத்தாங்க? பிரிட்டிஷ்காரன் தான் கொடுத்தான். பின்ன எங்க இந்தியாங்கிற பேர் எங்க இருக்குது? இன்னும் பரதகண்டையம்ப. அப்புறம் என்ன இதுக்கு பேரு நாவலந்தீவுன்னு பேரு. நாவல் மரம் நிறைந்த நாவலந்தீவு நம்மை விட்டு போகாதுன்னு பாவேந்தர் பாரதியாசன் பாடுவாரு. நாவலந்தீவு நம்மை விட்டு போகாதுன்னு பாடுவாரு. வாழ்வது 30 கோடி இருந்தாலும் பேதம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு கூட பாடினாரு. அந்த மாதிரி இந்த சூழ்ச்சி தான் நம்மளை போட்டு கொள்ளுது. இந்த மதவாத சூழ்ச்சி, சாதி மதவாத சூழ்ச்சி உலகத்திலே அதிகமா ரொம்ப கொடூரமானது சாதி மதவாத. அதனாலதான் வள்ளலார் கூட பாடினாரு, சாதியும் மதமும் பொய்ன்னு பாடினாரு. சாதியும் மதமும் என்ன ஒரு சத்தத்தையே காணும் எல்லாத்துக்கும். பொய் வாயா. பொய் சதவீதம் பொய். அதனாலதான் வெளிநாட்டுல சாதி மதத்தை பேச பாசியாலிட்டி பார்க்கவே மாட்டாங்க. அங்க நிறபேதம் இருக்குது. அவனும் குரு கட்டவன் தான். அவனு நிறவெறி பிடிச்சவன் தான். எல்லா ஐரோப்பியரும் நிறவெறி பிடிச்சவன் தான். அங்கேயும் நிறவெறியெல்லாம் இருக்குதுங்க. அவன் சாதி மத வெறி இருக்குல்ல, நிறவெறி வச்சுக்கிறான் அவன். ஒரு 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 நீக்ரோவை பிடிச்சி அமுத்தி நடுரோட்ல குரல் இடிச்சு கொண்டா பாருங்க. பாத்தீங்களா இல்லையா? அதுல இழுத்து போற ஒரு போலீஸ்காரன் அப்படி இழுக்கு, அப்படியே இந்த டயர் கடையில் வச்சு ஒரே அமுக்கு 8 நிமிஷம் பிடிச்சிட்டு அவன் அப்படியே செத்தே போயிட்டான். நான் அந்த வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தேன். அவங்க நிறைவேறி இருக்குது. அவங்க கிட்ட என்ன வெறி இருக்கு? இனிமே வெள்ளக்காரமல அறிவாளி மாதிரியும் கருப்பன்லாம் கெட்டவன் மாதிரி அவனுக்கு ஒரு மாயை. எல்லாத்தையும் இந்த சொல்லுங்க ஜி பிஜி சொல்லுங்க. ரேசிசம் இருக்கு அவங்களுக்கு. ரேசிசம் இருக்குது. உருப்படி அறிவு வள்ளுவர் கேட்கிறாரு. வள்ளுவர் கேட்கிறாரு. திருவள்ளுவர் வந்து அறிவுக்கு உலகத்துல அறிவுக்கு விளக்கம் சொன்னவர் திருவள்ளுவர் தான். எப்பொருள் யார் யாரே கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்ட அறிவுது, எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்ட அறிவு. அறிவினால் என்ன நன்மைன்னு கேட்கிறாரு. அறிவினால் ஆவதுண்டோ? அறிவு வாட் இஸ் த கெயின் ஆஃப் விஸ்டம் கேட்பாரு. அப்ப அவர் சொல்றாரு, வள்ளுவர் சொல்லுவாரு, அறிவு என்றால் அடுத்தவன் துன்பத்தை போக்குவது அறிவுங்கிறாரு. என்னது? அடுத்தவன் துன்பத்தை போக்குறது அறிவாமா? என்ன பெரிய ஞானம் பாரு. இப்படி எங்கேயாவது எந்த மொழியில எந்த சமஸ்கிருதத்தில் இருக்குதா அல்லது வேற எந்தாவது மொழியில் எங்கேயாவது இருக்குதா? அறிவு என்றால் அடுத்தவன் துன்பத்தை போக்குறது அறிவு. டேங்க அப்பா, எவ்வளவு ஒரு கண்டுபிடிப்பு. இதையும் கண்டுபிடிச்சவன் தமிழன் தான். இப்ப தமிழனுக்கு எவ்வளவு ஒரு ஞானம் இருக்குது பாருங்க. கேட்டா 7000 ஆண்டுக்குள்ள இரும்பு கண்டுபிடிச்சாங்கிறான். உலகத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இந்த ஆயுதத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி. ஆயுதம்னு தான் அவனை காப்பாத்தன்னு அர்த்தம். அதனால தமிழ்ல ஆயுத எழுத்துன்னு ஒன்று பேர் வச்சான் பாருங்க. அதுலயும் தெளிவா இருக்கான். ஆயுத எழுத்து ஒண்ணு இருக்குதுங்கிறான். அதனால இந்த மொழியை அழிக்கவே முடியாது. அது தெளிவா இருக்குது. இயற்கையோடு கலந்தது அது. அதனாலதான் தமிழ் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்குது. உலகத்துல எல்லா மொழியும் அழிஞ்சு போச்சு. ஏன் இந்த மொழி மட்டும் உயிரோடு இருக்குது? ஏன் 10 கோடி பேர் பேசிட்டு இருக்கிறாங்க? எப்ப தொடங்குச்சுன்னு தெரியாது. இது ஒரு 1,00,000 ஆண்டா இருந்துட்டு தான் இருக்குது.
ஒரு மொழி அது நேச்சுரல் செலக்ஷன் தான் வரணும் பாருங்க. நீ எல்லாம் ஒண்ணு கிளிக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு 247 எழுத்து போட்டு ஸ்ட்ராங்கா நிறுத்திட்டானுங்க. சவுண்டு 33 சவுண்டு, எழுத்து தான் 240. இந்த 247 எழுத்து இருந்தா தான் ஸ்ட்ராங்கா நிக்கும். நீ ஜெர்மன் படிச்சாலும் ஒரு அறிவு வர போறதில்ல. நீ பிரான்ஸ் படிச்சாலும் ஒரு அளவு, ஸ்பானிஷ் படிச்சாலும் ஒரு அளவு ஒரு அளவு வர போறதில்ல. 247 எழுத்து தெரிஞ்சா மட்டும்தான் ஸ்ட்ராங்கா நிக்கும். மத்த எந்த மொழிக்கும் இந்த தகுதி கிடையாது. நீ 240 எழுத்து நீ படிச்சே தீரணும். நீ படிச்சீங்கன்னா ஆரோக்கியமா ரெண்டு போய் சாக வேண்டியதுதான். அப்புறம் மூளை அடிச்சுட்டு போக வேண்டியதுதான். நீ கேட்ட சாகத்தான் பிறந்தேங்கிற, அப்புறம் எதுக்கு படிக்கிற நீ? பிறக்கிறது சாகிறது ஆகி போச்சு. அந்த சாவை எதிர்த்து கேள்வி கேட்டதான் ஆகும். பிறக்கிறதாச்சும் சாகிறதாச்சும் அப்புறம் மொழி எதுக்கு? அப்புறம் எதுக்கு நம்ம புணமாட்டு இருந்துட்டு போக வேண்டியதானே? அப்ப சாவை கேள்வி கேட்கணும், சாவை கேள்வி கேட்கணும், பிறவி கேள்வி கேட்கணும், சாவை கேள்வி கேட்கணும், உணவை கேள்வி கேட்கணும். கேட்டா தான் அறிவு வரு. பூரா பஜனபாடிகளா இருக்கும் நம்ம நாட்டுல. எல்லாம் பஜனபாடிகள், கூத்தாடிகளுக்கு இப்படித்தான் இருக்குது. இதுதான் வள்ளுவர் சொல்றாரு. சரி, அப்படித்தான் இருக்குதா? அந்த குடவள முறை இருக்கா? அதுவும் போயாச்சு. இப்ப குடவள முறை இதுல பேசியிருக்கோம். 85வது பாடத்தை படிச்சு பாருங்க. குடவள முறை இருக்குது. குழந்தை எப்படி பெத்துக்கொண்டு இருக்குது, குழந்தை எப்படி வளர்க்கொண்டு இருக்குது, குழந்தை எப்படி அறிவாளியாக கொண்டு இருக்குது. இதெல்லாம் தமிழ்ல தான் இருக்கு. வேற எந்த நாட்டுல இருக்குது? குழந்தைய பெத்துக்கிறதும் தப்பா பெத்துக்கிறான், குழந்தைய வளர்க்கறதும் தப்பா பெத்துக்கிறான். அமெரிக்காரருக்கு அடிமையாக்கி விட்டுறான். என்னடா அடிமைனா, குழந்தைய படிக்க வச்சு இந்திய நாட்டுக்கு பயன்படுறது இல்லை, அமெரிக்காலவே வேலை செய்யறான். இந்திய நாட்டுல படிச்சுட்டு அங்கே ஆட போற? இங்க படிச்சு விட்டா அங்க ஓடுறவன் தான். என்னடா நம்ம நாட்டுல நம்ம வீட்டுல செடி வச்சு, நமக்கு நம்ம நாட்டை தான் நம்ம வீட்டுல செடி வச்சா நம்ம வீட்டுல பூ பூத்தா கரெக்ட். இங்க செடி வச்சு அங்க காய்ச்சிட்டு இருக்குது. அவன் ஈஸியா அடிச்சுட்டு போயிடுறான். அவன் என்னது வாடா முண்டங்களா வாடாங்கிறான். அவனுக்கு ஆள் பற்றாக்குறை. என்ன பண்ற, எலும்பு ஞானிக்கு இந்த நாய்க்கு எலும்பு துண்டு போட்ட மாதிரி ஒரு $2000 போட்டுறான். அவன் அடிமையா உட்காந்து எலும்புக்கு நாக்க சப்புற மாதிரி அங்க சேப்பிட்டு உட்காந்துருக்கிறான். இவன் $2000 அமெரிக்கா போறான். மான மரியாதை போயிடுது. அங்க 2000 வச்சு ஒண்ணும் அதை வச்சே $4000 வாங்குவேன். என்னத்தை நீ கிரிக்க போற? அங்க உன்னை விட அதிகம் படிச்சவன் நிறைய இருக்கான். அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சா. அங்க என்ன கூத்தடிக்கிறதுனால அங்கேயும் எவனும் படிக்கிறது இல்லை. நீ அமெரிக்கால எவனும் படிக்கிறதே கிடையாது. எவன் பிஹெச்டி பண்றா? ஒரு அளவும் பிஹெச்டி வேலை. கூத்தடிக்கிறது அங்க வேலை. கூத்தடிக்கிறது கும்மாளம் படிக்கிறது தான். இங்க இருக்கிற போறவன் தான் ஒரு 10,000 1 லட்சம் 2 லட்சம் விஞ்ஞானிகள் வச்சுதான் பண்ணுவானே தவிர, அமெரிக்கா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பெரிய அறிவு நாடும் கிடையாது, ஒழுக்க நாடும் கிடையாது. எல்லாம் கொலை கொள்ளை கற்பழிப்பு. உலகத்துல அதிகமா கொள்ளை கற்பழிப்பு, தினா துப்பாக்கி சூடு நடக்கிற ஒரே நாடு அமெரிக்கா தான். நம்மளுக்கு அது குடிசை இருக்குது, அங்க குடிசையும் கிடையாது. பாலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 10,000 பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பான். அமெரிக்கால போய் பாருங்க, பாலத்துக்குள்ள 10,000 பேர் தூங்கிட்டு இருப்பா. கேட்டா ஹோம்லெஸ் பீப்புள்ங்கிற வெங்காயம். இவ்வளவு பெரிய பணக்கார நாடுங்கிறீங்க, ஒரு வீடு கட்டி தரக்கு யோகதி கிடையாது. என்னது அதிகமா ஹோம்லெஸ் பீப்புள். ஒரு மாகாணமே இருக்குது. எப்படி மாதுங்காங்கிற ஒரு மாதுங்கான்னு சொல்ற மாதிரி, பாம்பேல மாதுங்கங்க மாதிரி குடிசைவாசி மாதிரி அமெரிக்கால பாதி இடம் அப்படித்தான் கிடக்குது. கேட்டா உலகத்துல நாங்க தான் பிடுங்கிங்கிறானுங்க. அவனும் பிச்சை எடுத்துட்டு, ஜப்பான்காரங்கிட்ட அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அமெரிக்கா பெரிய நாடுங்கிறீங்க, ஜப்பான்காரன் தான் 27% மொத்த கடன்ல 27% ஜப்பான்காரன் கொடுத்த பணம் தான். கேவலம். ஜப்பான்காரன் போய் அமெரிக்கா கடன் வாங்கினா அப்ப உங்க லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்படித்தான். அப்ப நாடு என்பது நாடா வளர்த்தன. நம்மகிட்ட அறிவு நிறைய இருக்கு. அறிவை பயன்படுத்தி பிரச்சனைக்கு தீர்வு காணணும். அந்த மாதிரிதான் பார்க்கணும். அதனால நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வங்கிறது ரொம்ப எளிமையானது. அது நம்ம பிரச்சனை எங்க இருந்து பார்க்கணும்னா அடிப்படையிலே சரி செய்யப்பட வேண்டும். ஜனநாயகத்தை தூண்கிற நாளுன்னு சொல்லுவாங்க. ஜனநாயகத்தின் தூண்கிற நாளுன்னு சொல்லுவாங்க. ஒரு சட்டத்தை ஈற்றும் அமைப்பு, சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அமைப்பு, நீதிமன்றங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள். இந்த நாளுமே மக்களை எந்த வகையில் முன்னேற்றங்கிற கொள்கை கோட்பாடு இருக்கணும். மக்களை எந்த வகையில முன்னேற்றங்கிற கொள்கை கோட்பாடு இருக்கணும். ஆனால் எந்த வகையில் முன்னேற்றங்கிற கொள்கையோ கோட்பாடு செயல் திட்டமே இல்லை. இது இன்று ஏற்பட்ட தவறல்ல, ஆதியில ஏற்பட்ட தவறு. பிரச்சனை அடிப்படையை சரி செய்யணும். இப்ப இருக்கிற அரசாங்கத்தை மேல சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆதியிலேயே சரி செய்யப்பட வேண்டும். பிறக்கும் பொழுதே பிடிச்சி சரி பண்ணிடணும். அதனாலதான் நம்ம முதல்ல அந்த குழந்தைகளை பிறந்த உடனே தாய்ப்பால் அதுதான் தெளிவு பண்ணானுங்க. தாய்ப்பாலை கொடுத்தது முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இயற்கை உணவு கொடுத்து வளர்த்தணும். இங்க கொடுக்கறது பிறகு கார்ன் பிளாஸ்க்கு, சாக்கோ பிளாஸ்க்கு, புண்ணாக்கு பிளாஸ்க்கு, புடலங்காய் பிளாஸ்க்கு போட்டு நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை உருப்படுமான்னு கேட்கற. வெளிக்கே போகாது அந்த குழந்தை. கார்ன்ஃபிளாக்ஸ் சாப்பிட்றியே, ஏதாவது அறிவு இருக்கான்னு பாருங்க. கேட்டா பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் எனர்ஜிங்கிறீங்க. செருப்பால் அடிக்க வேண்டாம்.
அப்படி நோபல் பரிசு உடனே பூஸ்டை குடிச்சு போட்டு நேரா போய் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்க வேண்டியது தானே. எவனாச்சும் போய் பூஸ்டை குடிச்சிட்டு போய் ஒன்று கோல்டு மெடல் வாங்கியிருக்கலாம், அதுவும் கிடையாது. எவனோ உணர வேண்டியது வாங்கி குடிச்சிக்க வேண்டியது. இப்பதான் சொல்றானுங்க ஹார்லிக்ஸ் ஃபைபர் கலந்த ஹார்லிக்ஸ் குடிக்கணுங்கிறான். அப்ப இதுக்கு முன்னாடி கொடுத்தல ஏமாத்திட்டு இருந்திருக்கிறீங்களா? இப்பதான் சொல்றானுங்க இது ஃபைபர் கலந்த ஹார்லிக்ஸுங்கிறான். அப்ப இந்த 100 வருஷமா கொடுத்ததெல்லாம் பொய். அட படுவாவிகளா, இப்ப புதுசா இது வந்து ஃபைபர் கலந்த ஹார்லிக்ஸ். அடாடாடாடா புதுசு புதுசா அடிக்கானுங்கடா அப்ப சாமி. அப்ப இது வரைக்கும் இங்க இந்தியாவுக்கு போற அது யார இழிச்சவாயன்? இந்தியர்கள் இழிச்சவாயன். உன்னை சைனாக்காரன் அவன் கிட்ட வர முடியாதுட்டான். யாரும் இல்லை இந்தியா நேரம் எங்க தயாரிக்க வேண்டிய தலையில கட்ட வேண்டியது. இங்க வந்து கோமாளிக்காரன் இந்தியாவில் போறோம் கோமாளிகள். ஹார்லிக்ஸ் அடேங்கப்பா, அது ஒரு அளவும் கிடையாது, சோள மாவு தான். ஹார்லிக்ஸ்னா ஒரு அளவும் கிடையாதுங்க, அது ஒரு சோள மாவு. என்னது ஹான்னா என்ன? ஹான்னா சோளம்னு அர்த்தம். பாப்கார்ன் அப்படிங்கிறீங்களா? பாப்கார்ன் அப்படிங்கிற வேற ஒரு சோளம் தான் அது. லிக்குன்னா நக்குறதுன்னு அர்த்தம். லிக்குன்னா நக்குறதுன்னு அர்த்தம். ஹார்லிக்னா மாவை நக்கிறவன் அர்த்தம். என்ன நக்கிறவன்? மாவு. அதுக்கு ஆங்கிலத்தை தமிழ் அதான் அர்த்தம். ஹார்லிக்ஸ்னாவே ஹார்லிக்னாவே மாவை நக்கிறவன் அர்த்தம். நக்கி நக்கி நாய் திங்கிற மாதிரி நக்கி நக்கி தின்றான்னு அர்த்தம். அப்புறம் நாயின்னு பேர் வச்சுட்டேன். ஹார்லிக்ஸ் நீங்க போட்டு பாருங்க, ஹார்லிக்ஸ் என்ன அர்த்தம் போட்டு பாருங்க. ஹார்ன் தான் அது, ஹார்லிக் மாவு. அதுக்கு இப்படி கூட சொல்ல, சோள நக்கின்னு பேரு. தமிழ்ல சொல்ல சோள நக்கி. என்னது? சோள நக்கி நக்கி திங்கிறவன்னு அர்த்தம். நானும் ஒரு தமிழ்வாதர் கேட்டேன், என்னங்க ஹார்லிக்ஸ் என்ன? ஆடா அப்பா ஒண்ணு இல்லப்பா, ஹான்னா சோளம் அப்பா, லிக்குன்னா நக்கறது அப்பா, சோள நக்கின்னு பேர் வச்சிருக்கானப்பா. அடாடாடா நல்ல பேர்றா அப்படின்னு. சோளமாவை நக்கிறவன்னு அர்த்தம். என்னது? இன்னும் சொல்ல போனா சோளமாவை நக்கிறவன், அது நாய் தான் நக்கு, நீ நக்கிற அப்படிங்கிற. நாங்கள் அப்படித்தான் அந்த காலத்துல ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு கையில போட்டு நக்கி நக்கி சாப்பிடுவோம் திருட்டுத்தனமா. அப்புறம் தான் தெரியும், அப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு. ஓ அப்ப பார்த்து பூஸ்ட் எல்லாம் போட்டு அந்த ஹார்லிக்ஸ் போட்டு நக்கி நக்கி சாப்பிடுறது, அது அறிவு வருமாமா. அடே எங்க அப்பா ஒரு அளவும் வராது. அது ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா சத்து வருமாமா, ஒரு அளவு கோலை தான் வரும். அதுல இன்னொரு பிரிவு தான் சோள கஞ்சி. உடனே சளி உடனே பிடிக்குது. அதை பால்ல போட்டு குடிச்சா, நான் சின்ன வயசுலயே பார்த்துட்டேன். அதை பால்ல போட்டு குடிச்சா உடனே சளி பிடிக்கும். அப்பவே நான் நிறுத்தி விட்டேன், இது என்னமோ தெரியலன்னு. உண்மையாலுமே ஹார்லிக்ஸ் குடிச்சேன்னா சளி தான் ஏறும். அது பால்ல கலக்கி குடிச்சேன்னா எமலாகம் தான் ரெடி. என்னது? அத நல்லா தெரிஞ்சு நான் அப்பவே நிறுத்திட்டேன். ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிக்கிறீங்கன்னு. உடம்பு சரியில்லைன்னா அதான் வாங்கிட்டு வருவாங்க. ஆமா, ஐயோ உலகம் பூரா பரவி போச்சு. ஒரு இடமும் கிடையாது, எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. அது ஹார்லிக்ஸ் குடிச்சா சத்து வரும், எதிர்ப்பு சக்தி வரும், சத்து வரும், எதிர்ப்பு சக்தி வரும், இப்படியே பண்ணியாச்சு. அது மட்டும் இல்ல, ஃபேர் லவ்லி போட்டா சிகப்பாயிலான்னு போய் சொல்றான். ஆப்பிரிக்கால கொடுக்க வேண்டியது தானே. ஃபேர் லவ்லி போட்டா கருப்பெல்லாம் சிகப்பாங்க. ஆப்பிரிக்கால போட்டு கொடுக்க வேண்டியது தானே. அங்க போனா செருப்பால் அடிச்சிருவாங்க. எங்கிட்ட ஏமாத்துறேன்பா. உடனே 7 நாள்ல சிகப்பாயிரும். 7 நாள் சிகப்பாக கொடுத்தா சிவப்பு. ஆப்பிரிக்கால கொடுத்தா சிவப்பாவது ஒத்தத்தான் விழும். சிகப்பாகிறத முக்கியம். என்னது? இருக்கிறவங்கிட்ட போய் கொடுத்துட்டு. ஆக நாம் என்ன பண்ணோம்னா, இந்த அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும் நான் கேட்கிறோம். அவ்வளவுதான். அப்படி பேசிட்டு வேணா அப்படி 10 மணிக்கு பேசுவோம். அத அடிப்படையில் ஏதோ கேள்வி இருந்தா கேட்கலாம். ஆக வந்து நீங்க வந்து இப்ப பிப்ரவரி என்ன ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 1 இந்த இதை முட்டாள் மாசம் சொல்லுவாங்க. என்ன மாசம்? இப்பவாது நம்ம புத்தியா தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் மாசம் முட்டாள் மாசம்பாங்க. நம்ம இனிமேல் அறிவாலய மாசமா இதை கொண்டாடுவோம். அதனால வந்து எல்லாரும் வந்து நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்துக்கு வந்து நம்ம வந்து இங்க அதைத்தான் செய்யணும். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்னா காலையிலிருந்து அது வந்து முதல்ல நீங்க சைவத்துக்கு மாற வேண்டும். ஏன் சைவத்துக்கு மாறோம்னா, சைவத்து மேல நம்பிக்கை கிடையாது. நம்ம உடம்பே சைவத்துக்காக படைக்கப்பட்டதுதான். அந்த என்ஜைமே கிடையாது. அதாவது சைவ உணவை செரிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குது. நீங்க அசைவ உணவு சாப்பிடுவதற்கு நம்ம மோலாறு கிடையாது. பல்லு மோலாறு. அப்படி அசைவ உணவு சாப்பிட்றதா இருந்தா ஒவ்வொரு பல்லுக்கு இடையில கேப் இருக்கணும். ஒவ்வொரு பல்லுக்கும் ஒரு பல்லுக்கும் கேப் இருக்கணும், இடைவெளி இருக்கணும், கூர்கூரா இருக்கணும். எப்படி? நாய் பல்லு மாதிரி, புலிப்பல்லு மாதிரி, சிங்கப்பல்லு மாதிரி கூர்கூரா இருக்கணும். அப்படி கூர்கூரா இருக்கிறத அந்த அதான் வந்து இறைச்சி சாப்பிட்றதுக்குன்னு அர்த்தம். அப்படி இறைச்சி சாப்பிடணும்னா சிங்கப்புலிதான் இறைச்சி சாப்பிடும். அதுக்கான என்ஜைம் அந்த வயிற்றுல இருக்கு. அந்த வைரஸ் அதுலதான் இருக்கணும். சிவியர் வைரஸ். ஏன்னா இறைச்சி ஒரு வைரஸ். இறைச்சிங்கிறது ஒரு வைரஸ். அந்த வைரஸை கொல்லணும்னா
அந்த வயித்துல சுரக்கிற ஜீரநீர் அந்த வைரஸா இருக்கணும். அந்த வைரஸ் அந்த அதை விட பவர்ஃபுல் வைரஸா இருக்கணும். என்னது? அந்த வைரஸை பவர்ஃபுல் வைரஸா கொல்றதுக்கு இன்னொரு வைரஸ் டாக்டர். ஹெவியா இருக்கணும். இந்த விஷத்தால கொல்ற மாதிரி இந்த வைரஸ் அந்த வேற அதுக்கு இன்னொரு வைரஸ் கண்டுபிடிச்ச அந்த மாதிரி இயற்கை டிசைன் பண்ணி வச்சிருக்குது. நமக்கு வந்து பிறவி பிறக்கிறப்ப நம்ம அசைவம் தான். அந்த பிறக்கிறப்ப தாய்ப்பால் குடிக்கிறோம். அது லிக்விடா தான் குடிக்கிறோம். அது தேங்காய் தண்ணி மாதிரி தான் இருக்கு. அது நம்ம எருமைப்பால் மாதிரி கெட்டியா இருக்காது. தேங்காய் தண்ணி மாதிரி தான் இருக்கு. நீங்க தாய்ப்பால் நீங்க பார்த்தா தெரியும். தேங்காய் தண்ணி மாதிரி தான் இருக்கும். இளநீ தண்ணி மாதிரி தேங்காய் தண்ணி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டென்சிட்டி குறைவா இருக்கும். அது குழந்தைக்காக அது டிசைன் பண்ணி இருக்குது. எருமைப்பால் வேற, தாய்ப்பால் வேற. எருமைப்பால் கெட்டியா இருக்கும். அது அந்த எருமைக்கு ஜீரணம் மட்டும் சரியா இருக்கு. நீ அதை கொண்டு வாயில் ஊட்டிட்டு இருக்கிறீங்க. அதுவும் தப்பு. குழந்தைகள் வளர்த்துறதும் தப்பு. கேட்டா பால் இல்லைங்கிற. என்ன பால் இல்லாம போக? இயற்கை உணவு சாப்பிட்டா பால் வந்துடும். 3 நாள் 4 நாள் நீங்க வந்து காய்கறி சாப்பிடுங்க, உடனே எல்லா அந்த அது காரணம் அடைச்சிக்கிச்சு. மார்பிள் வந்து எல்லாம் அந்த ரத்த ஓட்டமே நின்று போச்சு. நீங்க 2 நாள் நீங்க அவர் தான் சொல்றாரு டாக்டர். அவர் நோபல் பரிசா வாங்கினார் ஒரு டாக்டர். நீ எல்லா அடப்புக்கு காரணமே இதுதான்ட்டாரு. நீங்க காய்கறி வந்து அதிகமா சாப்பிடாதனாலையும் பழச்சத்தும் காய்கறி சத்தும் இல்லாதனாலதான் அடப்பு வந்துருச்சு எழுதுறாரு. நோபல் பரிசா வாங்கிட்டாரு அதுக்கு. இங்க திங்கிறது பூரா இட்லி, தோசை, கறி, மீன், கோழி, முட்டை, கருவாடு. அப்புறம் மார்பிள் பால் சுரக்கும். எப்படி சுரக்கும்? ஒரு புடலங்காய் சுரக்காய் சீதான் வரும். என்னது? மார்பிள் இருந்து சீதாங்க வரும். தாய்ப்பால் நல்லா சுரக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. மலைப்பூண்டும் கத்திரிக்காயும் நிறைய கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாக்கா குழந்தை பெண்கள் வந்து சாப்பிட்டாங்கன்னா நல்லா தாய்ப்பால் சுரங்குங்க. நிறைய சுரக்கும். இங்க காய்ப்பால் இல்லைங்க. அது ஒரு கதை வேற. பழங்களே சாப்பிட்றது இல்லை, கீரைகளே சாப்பிட்றது. திங்கிறது பூரா இறைச்சி, பன்னிக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, முட்டை. முட்டை எவன் கண்டுபிடிச்சாலும் தெரிய மாட்டேங்குது. அந்த முட்டையாகி நம்ம மொத்த முட்டையாக்கி விட்டானுங்க எல்லாத்தையும். முட்டை போட்டு நம்மள மொட்டையாக்கி விட்டானுங்க. முட்டை போட்டு மொட்டையாக்கி விட்டானுங்க. முட்டையை தின்னு கோமுட்டையாகி சைனால முட்டையவே செய்யறாங்க. சைனால கெமிக்கல் போட்டு முட்டை செய்யறாங்க. கெமிக்கல் போட்டு முட்டை வந்து சைபர் முட்டை, டூப்ளிகேட் முட்டை, பிளாஸ்டிக் முட்டைன்னு வந்து பிளாஸ்டிக் அரிசி என்னென்னமோ வந்து ஜவ்னு ஜம்புன்னு குதிக்குது. அப்படி இல்ல எல்லாம் எல்லாம் உற்பத்தி பண்றானுங்க செயற்கையாவே கெமிக்கல். அவன் தீந்தா அவனுக்கு ஆரோக்கியம் என்னன்னே தெரியாது. கேட்டேன் புத்தர் கொள்கைம்பான். புத்தர் வந்து இப்படித்தான் சாப்பிட சொன்னாரான்னு கேட்டேன். புத்தர் எந்த புத்தர் இப்படி காலையில கோழிக்கறி, ராத்திரி வந்து அவன் உலகத்துல இருக்கிற எல்லா கறியும் திங்கான். மலைப்பாம்பு ஒண்ணு விடுறது இல்ல. கரப்பாம்பூச்சியில இருந்து ஒண்ணு விடுறது இல்ல. கரப்பாம்பூச்சி இருந்தா கூட போட்டு அடிச்சு தள்ளிடுறான். கரப்பாம்பூச்சியில இருந்து, மண்புழு இருந்து, மசில் இருந்து ஒண்ணு விடுறது இல்ல. ஊர்வன பரப்பன நாய், பேய் என்னென்ன இருக்குது அத்தனை. என்ன அறிவு இருக்குன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. கேட்ட புத்தர் கொள்கையை பின்பற்றுறான். எல்லாம் இப்படித்தான் தப்பு தான். அது படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். இப்படித்தான் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம சட்டத்தை கையில் எடுத்துக்கணும். அப்ப அது எடுத்துக்கணும். இந்த காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி, மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறி 3 நிமிஷம் இருக்குது, முடிச்சுக்கலாம். 6:50க்கு முடிச்சுக்கலாம். அதனால அந்த காய்கறி வைத்தியம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப கூட ஐயா வந்து இதுக்கு போயிட்டு வந்திருக்காரு. கேசவன் ஐயா வந்து வாழ்க அறிவு திருக்கோயில் ஆழியார் போயிட்டு வந்து அங்க போய் 2-3 புத்தகத்தை வந்து அன்பளிப்பா 2-3 புத்தகத்தை அன்பளிப்பா கொடுத்து வந்திருக்காரு. அங்க தேவையான ஆளுகிட்ட பேசிட்டு வந்திருக்காரு. இதுதான் நம்ம வந்து அடுத்த புரட்சிங்கிறது. ஆழியார்ல பாத்தீங்கன்னா இன்னும் 10,000 பேர் வர்ற இடம், 1000 பேர் 5000 பேர் கூடுகிற இடம். ஒரு 4 பேர் பார்த்தாங்கன்னா, அதாவது ஒரு 4 பேர் திருந்தனா போதுமானது. நிரூபிச்சு காட்டணும். சமுதாயத்துக்கு வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். இப்ப நம்ம இதெல்லாம் பேசுறோம். இந்த சமுதாயத்துக்கு சர்வீஸ் பண்ணணும்னு மகரிஷி ஆரம்பிச்சாரு. அந்த இடத்துலதான் கொடுத்துருக்குறேன். இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்தணும்னா இந்த உணவு நீர் சிகிச்சை போய் சேர்ந்தாதான். உணவை மாத்தாதான் எதுவுமே மாறாடியா, எதுவுமே மாறாது. எல்லாம் குரங்கு மாதிரி அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியது. பாருங்க, இப்ப தொடர்ந்து அடிச்சிருக்கிறவன் கால் எப்படி இருக்கும் பாருங்க. இப்படிதான் இந்த கால். இது வந்து ஒரு ஆளுக்கு நான் வைத்தியம் பார்க்கறப்ப இந்த கால் நான் படம் எடுத்தேன். அப்போ போட்டோ எடுத்தேன் நான். அடிச்சிருக்கிறவன் கால் இந்த லட்சணத்துல இருக்குது. பிணமாமா கால் வந்து கறிக்கட்டையா மாறிடுது. கருங்குரங்கு கால் மாதிரி ஆயிடுது. என்ன காலு? கருங்குரங்கு கால் மாதிரி ஆயிடுது.
அப்படி தொட்டா அப்படியே நாத்தம் பிணவாடை. அந்த கால் வந்து முழங்காலுக்கு அப்படியே கருத்து போய் அந்த கால் அது என்னவாச்சுன்னா தொட்டா கழுண்டு கீழே விழுகுது. எலும்பு அப்படியே வெளியே தெரியுதுங்க. உயிரோடு இருக்கிறான் அவன். எலும்பு வெளியே தெரியுது, உயிரோடு இருக்கிறான். ம். சாக போறான், கொஞ்ச நாள்ல செத்துருவான். ஆனா எலும்பு வெளியே தெரியுதுங்கன்னா எல்லா எலும்பும் வெளியே தெரியுது. அதாவது உயிரோட வெளி எலும்பு தெரியும். அப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். பாருங்க இந்த இடத்துல பாருங்க வெள்ளை புற எலும்பு அப்படியே தெரியுதுங்கன்னா, எலும்பு நேர்ல கண்ட தெரிஞ்சு என்ன ஆகும்? அதான் அதுக்கு பேரு அழுகி போற கேங்கரி லெக். அது என்னன்னா பிணமா மாறிடுது. அதாவது முழங்காலுக்கே அது பிணமா மாறிடுதுங்க. அதான் அது செத்து போச்சு எல்லாம். ஆனா சாகாம இருக்கிறான் பாருங்க, மெல்ல மெல்ல செத்துட்டு இருக்கிறான். ஐயோ அவன் படுற பாடு. ஆளு செத்து போச்சு. அந்த அந்த உயிர் அரிசி இருக்குது. திங்கிறவன் பூரா இந்த கதிதான் ஆளாம். எவன் அரிசி திங்கிறானோ அதெல்லாம் வள்ளலார் சொன்னாரு, சோறு திங்கிறவனுக்கு யமன் கெட்டின்னு எழுதினாரு. சோறு திங்கிறவனுக்கு யமன் கட்டி. எழுதியிருக்காரு. சோறு எவன் தொடர்ந்து திங்கிறான, சோறு தொடர்ந்து தின்னா, இப்ப நான் கூட இனியும் சோறு திங்கலாம், தப்பு கிடையாது. தொடர்ந்து தின்னா அவர்தான். தொடர்ந்து எவன் திங்கிறானோ அவனுக்கு அந்த மரணம் உறுதி. எல்லா உணவுப் பொருளுமே சுவை பொருள் தானே. எல்லா உணவுப் பொருளும் பிற சுவை, எல்லா உணவுப் பொருளும் சுவையை அடிப்படையாக கொண்டதுதான். எல்லா உணவுப் பொருளும் ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டது கிடையாது. எல்லா உணவுப் பொருளுமே அதே கீரை காய் கனியை தவிர, கீரை காய் தனி இந்த மூணுமே உணவுப் பொருள் கிடையாது. அது ஒரு சீவக்கட்டை, என்னது தொடப்பக்கட்டை. அதனாலதான் அர்னால்டு எங்கட் வந்து உணவு வந்து 9ஆ பிரிக்கும் பொழுது கீரை காய் கனி 3 அவர் சேர்த்தவே இல்லை. விவரமான ஆளு. அதனாலதான் ஜெர்மனிக்காரன் ஏத்துக்கல. எவன் உண்மை சொல்றானோ அந்த நாடு ஏத்துக்கிறது இல்லை. அவனை போட அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவானுங்க. ஆமா. நாட்டு விட்டு விரட்டி விட்டாங்க. உடனே அமெரிக்கா ஓடிட்டாரு. அமெரிக்கா போய் சொல்லி கொடுத்து அங்க பிக்கப் ஆயிடுச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால பரப்பி விட்டாரு. வீகன் டயட்டும் வீகன் டயட், வெறும் காய்கறி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. வீகன் டயட். ஆமா, அவன் சாவே வராது. அவனுக்கு ஒல்லியா இருப்பான், சாவே வராது அவனுக்கு. குழந்தை பயங்கரமா 80 வயசுல ஒருத்தன் குழந்தை, 90 வயசுல வீகன் டயட் சாப்பிட்டு ஒருத்தர் 90 வயசுல ஒருத்தர் குழந்தை பெற்றிருக்கான். என் நண்பர் போட்டோ அனுப்பிச்சாரு, வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு. அவர் என்னமோ பேரு எந்த ஒரு நாட்டுக்காரன்னு நினைக்கிறேன், ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரே நாட்டுக்காரன். அவன் அமெரிக்கால செட்டில் ஆயிட்டான். இவர் சளி குறைந்த உணவு சாப்பிட்டு வயசு 87 வயசுல குழந்தை பெற்றிருக்காருன்னா இந்த வீகன் டயட், சளியற்ற உணவு அப்ப தெரிஞ்சு போச்சு. சளியற்ற உணவு சாப்பிட்டுட்டோம் இனப்பெருக்கம் அதிகமாகுன்னு தெரிஞ்சு போச்சு. வேற ஒண்ணு இல்ல, சுத்தம் செஞ்சோம்னா ரத்தம் தூய்மையா இருக்குது. அப்ப ரத்தம் தூய்மையா இருந்தா எப்ப வேணாலும் இனப்பெருக்கம் பண்ணலாம். இங்க இனப்பெருக்கம் பண்றதுக்கு படாத பாடுபடுது. இந்தியாவில இனப்பெருக்கம் பண்ணவே படாத பாடு. தின்னுட்டே இருந்த அப்புறம் எப்படி இனப்பெருக்கம் பண்ணுவீங்க? திங்கிறதே தப்புங்க. திங்கிறதே ரத்தத்தை கெடுக்கிற உணவு தான் சாப்பிடுறீங்க. அப்புறம் பன்னிக்குட்டி வைத்தியம் தான். பன்னிக்குட்டி வைத்தியம் தின்னு போட்டு எல்லாம் பன்னிக்குட்டி வைத்தியம் தான். அது பன்னிக்குட்டி வைத்தியம்னா பிரிட்டிஷ்கார வைத்தியம். பிரிட்டிஷ்கார வைத்தியம் தான் விபச்சார வைத்தியம். அது அவனுக்கு உணவு ஒழுக்கமே கிடையாது. எதை வேணாலும் தின்னுக்கோ, மாத்திரை போட்டுக்க, செத்து போயிரு. எதை வேணாலும் தின்னுக்கோ, எப்படி வேணாலும் இருந்துக்கோ, மாத்திரை தின்னு செத்து போயிரு. அது அப்ப அது விபச்சார வைத்தியம் தானே அதுக்கு பேரு. இந்தியாவில் இருக்கிற ஒரு மருத்துவராது, இந்தியாவுக்கு ஒரு மருத்துவராவது தொண்டையில சளி இல்லாத ஒருத்தர் இருக்கானான்னு பாருங்க. மாத்திரை சேப்புலயே வச்சுக்கிறாங்க. அதாங்க, இந்தியாவில் இருக்கிற ஒரு மருத்துவனாவது, அடுத்தவனுக்கு வைத்தியம் பார்க்கிற மருத்துவனாவது வாய் நாற்றம் இல்லாத ஒரு வைத்தியன் இருக்கானா? நீ எந்த வைத்தியத்தை வச்சுக்கோங்க. ஏற்கனவே கெட்டு போன உடம்புக்கு மாத்திரையை கொடுத்து இன்னும் கெட்டு போடுது. இந்த ரத்தம் கட்டுறதுக்கு அடிப்படையே தப்பா இருக்குதுங்க. நான் கேட்கற கேள்வி என்னன்னு நீங்க புரிஞ்சுங்க. வாய் நாற்றம் இல்லாத ஒரு வைத்தியன், நான் வேற ஒரு சாதாரண மக்கள் விட்டுருங்க. வைத்தியம்னா அவன் கடவுளுக்கு சமம்ங்கிறான். இந்தியாவில ஒரு வைத்தியனாவது வாய் நாற்றம் இல்லாத வைத்தியன் இருக்கானா? போட்டி வச்சுக்கலாமான்னு கேட்கறேன். வாடா உன்ற வாயை மோந்து பார்த்துக்க, என்ற வாயை மோந்து பார்த்துக்க. முதல் அப்படி வா, முதல் மோந்து பார்த்து கண்டுபிடிக்கலாம். வா, யாரு வாய் நாத்தம் அடிக்க போற? வாய் நாத்தம் அடிச்சா நீ என்ன இந்த வைத்தியனா? நீ சொல்றாங்கல்ல கிராமத்தை, முதல் வாயை கழுவிட்டு வாம்பாங்க. அவனை ஏன்டா இப்படி பேசுற? வாயை கழுவும் முதல், நீ வாயை கழுவும் முதல்ல. சொல்றேன், சொல்லு சுத்தமா இருக்கணுங்க. வாக்கு மனநிலை தெளிவுன்னு, வாக்கினில உறுதி வேண்டும். மனம் வாக்கு கையில செயல ஒழுங்கா இருக்கணும். விபச்சாரிகளுக்கு மனம் வாக்கு கையில கிடையாது.
வெள்ளைக்கார முண்டங்களுக்கு மனமும் கிடையாது, வாக்கும் கிடையாது, தெளிவும் கிடையாது. அவன் கோட்டு மட்டும் போட்டுக்குவான், உள்ள வீக்கு. என்னது என்னமா படத்துல சொல்லுவாங்க, அவங்க என்ன பேஸ்மெண்ட் வீக், பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி. வடிவேல் சொல்லுவோம். ஆமா, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி அவன் கோட்டு போட்டவனு அறிவாளி ஆயிடுறான். அதனால காந்தி வந்து கோட்டு போடாம, அந்த காலத்துல அவர் காந்தியை கோட்டு போடாம போனார். போதும் எங்களுக்கு கோட்டெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எங்களை ஏமாத்த. அவரு காந்தி ரொம்ப விவரமான ஆளு. அதெல்லாம் நீ கோட்டு போட்டு ஏமாத்த, கோட்டு போடாம நான் வந்து இடுப்பு வேட்டியோட தான் போனாரு. அவர் தைரியம், அந்த தைரியம் வேணுங்க நமக்கு. காந்தியை பார்த்து சில தைரியம் வரணும். அவர் நினைச்சிருந்தா அவர் தனியா கோட்டு சூட் போட்டு போயிருக்கலாம். அவர் ஏத்துக்கல. போடாத்து ஒன்னாவது நீ போடா, எங்க நாட்டு பிச்சைக்கார நாட்டை மாத்தி விட்டேங்கிற. நான் இந்த அறையோடை அந்த நீ வந்து என் நாட்டை பணக்கார நாடா மாத்தி இருந்தா நான் வந்து ஒரு செல்வ செழிப்பாவும் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருப்பேன். என் நாட்டை நீ பிச்சைக்கார நாடா மாத்திட்ட, அதனாலதான் நான் பிச்சைக்காரன வந்திருக்கேன். அவர் கரெக்டா பதில் அடிச்சாரு. இருந்த வளமெல்லாம் தேடிட்டு போட்டான். அதனால நான் கோமணம் கட்டிட்டேன். எங்க இருக்கிறது திருடிட்டு போயிட்டு அப்புறம் ஒட்டுறது கோமணமே கிடையாது, நான் கோமணத்தை கட்டிட்டு வந்துட்டேங்கிறாரு. அடிச்சாரு. வின்சென்ட் சர்ச்சில் ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு. அப்பதான் அந்த ஆள் கிடுகுன்னு பயந்தே போயிட்டான். அந்த ஆள் வின்சென்ட் சர்ச்சில் பார்த்து, காந்தியை பார்த்து, அந்த ஏழ்மையை பார்த்து பயந்து போயிட்டான். ஏழ்மை கிடையாதுடா, உண்மைடா, எளிமையா வாடுறத அவர் கத்துக்கிட்டாரு. அது தமிழ்நாட்டுக்கு வந்தது அந்த மேல் சட்டை கழட்டினாரு. அது வரைக்கும் மேல் சட்டை போட்டு இருந்தாரு. தமிழ்நாட்டுக்கு மதுரை மாநாட்டுக்கு வந்திருக்காரு. பார்த்தோன்னே எல்லாரும் இப்படி இருக்காங்க, டக்குன்னு மேல் சட்டை கழட்டிட்டாரு. நம்ம நாட்டுல வந்து எல்லாரும் சட்டை போட்டா தான்டா அப்படி. அந்த அளவுக்கு வறுமை ஒழிக்கிறது பாடுபட்டாரு. கிராமத்துக்கு போடான்னு சொன்னாரு. ஒரு பயலும் செய்யறது இல்லை. கேட்ட காந்தி ஆகாதுன்ட்டானு, போட்டு எடுத்து கொண்டே போட்டானு. காந்தியை சுட்டது இந்தியர்கள் தானே கேட்டா அது விவாதம் நடக்குது. அவன் இருக்கிற வரைக்கும் காந்தி சுடாம வச்சிருந்தான். அவன் நினைச்சிருந்தா ஒரே குண்டு டமார்னு போட்டிருக்கலாம். அவன் யாரு துப்பாக்கி எடுத்தாங்களோ அவனைத்தான் போடுவேன்னா, இவர் துப்பாக்கி எடுக்க வேண்டான்ட்டாரு. அகிம்சையில போராடினாரு, வந்தாரு, ஜெயிச்சாரு, பண்ணாரு. கடைசியில அவரையும் போட்டு தள்ளியாச்சு. கூட இருந்தவனே போட்டு விட்டான். கூட கேட்டா அவன் அந்த சங்கம், இந்த சங்கம், இந்த புண்ணாக்கு சங்கம், புடலங்க சங்கம்னு. உயிரே நேசிக்காத சங்கம் எந்த சங்கமா இருந்தா என்னங்க? உயிரே நேசிக்க, விவேகத்துல வா, அறிவை கூடு, அறிவில தெளிவாகு, மனிதனை மதிக்க கற்றுக்கொள். அதான் அறிவுன்னு அடுத்து வந்துமா. உயிரை எடுக்கிறது அறிவான்னு கேக்குறேன். அப்படின்னு நாட்டுல அவரு என்ன துரோகம் பண்ணாரு அவரு? அவனுக்கு அந்த சுட்டவனை கொண்டாடுற நாடு தான் இந்த நாடு. காந்தி சுட்டு கொண்டவன தியாகிங்கிற. இப்ப யாரு தியாகினே தெரிய மாட்டேங்குது. இப்ப காந்தி தியாகியா, காந்தி கொண்டவன் தியாகியா, என்னன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. நமக்கு கொன்னவன் பக்கம் பாதி பேர் நின்னுக்கிறாயா, அவன் செஞ்சது செட்டான்னு. ஆமா. அப்ப யாருதான் யோகி? அப்புறம் யாருதான் யோகி, யாருதான் நீதிபதி, என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதனால நம்ம வந்து இந்த எல்லாரும் இந்த நம்ம சைவ உணவுக்கு மாறணும்னா, நம்ம சைவ உணவுக்கு மாறுறது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம உணவுனுடைய அமைப்பு வந்து, குடலுடைய அமைப்பு வந்து சைவ உணவுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அதான் விஷயமே. நமக்கு என்ஜைம் கிடையாது. நம்ம குடல் பார்த்தீங்கன்னா 30 அடி இருக்குது. அது அசைவம் சாப்பிட்ற குடலுக்குலாம் பார்த்தீங்கன்னா சைவ அந்த குடலோட நீளம் குறைவா இருக்கும். சைவம் சாப்பிட்ற யானை, மானு, ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா குடல் 40 அடி, 45 அடி, 50 அடி, 60 அடி இருக்கும். அதே மாதிரி நமக்கும் பார்த்தீங்கன்னா 30 அடி இருக்கு. அளந்து பாருங்க, நமக்கு வந்து 10 மீட்டர் இருக்குதுங்கிறான். 9 மீட்டர்ல இருந்து 10 மீட்டர் வரைக்கும் இருக்குதுங்கிறான். அப்ப என்ன ஆச்சுங்க? 32 அடி குடல். அப்படி என்ன அர்த்தம்? இதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம சைவத்துல தான் பிறந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். சைவத்துல முதல் பல்ல பாருங்க. நம்ம பல்லு பாருங்க, இடைவெளியே இல்லாம கரெக்டா மேல 16 கீழே 16 இருக்கும். இதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா பட்ட பல்லுன்னு அர்த்தம். அப்படின்னா சைவத்தை மட்டும் சாப்பிடுவதற்காக இயற்கையால் படைக்கப்பட்டது அப்படிங்கிறான். இப்பதான் வெள்ளைக்காரனுக்கு புரியுது. ஆமாங்கிறேன். இப்பதான், இதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியல. இப்பதான் ஆமா, சைவத்துக்கு தான் படைக்கப்பட்டது, நான் சொல்றதெல்லாம் தப்புங்கிறான். இப்பதான் சொல்றான். ஆமாம், நம்ம சாப்பிட்றதெல்லாம் சாராயமா மாறுது. அதனாலதான் என்ன பண்ண, தானியத்தை பூரா சாராயமா மாத்தினானுங்க. யாரு இந்த சாராயத்தை அதிகமா கண்டுபிடிக்கிறானா? ஐரோப்பியர்கள் சாராயத்தை அதிகமா கண்டுபிடிப்பானு. எல்லா தானியத்தையும் சாராயமா மாத்திட்டானுங்க. எல்லா தானியத்தையும். இப்போ ஒரு காலத்துல, அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்ச பார்த்தா ஒரு 50 வருஷம் முன்னாடி அல்லது அந்த காலத்திலேயே வந்து அரிசியில இருந்து சாராயம் காய்ச்சி குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அந்த காலத்துல அரிசி வேற வேவிச்சு சாராயமாக்கி புடிக்க வச்சு சோறாக்கி எல்லாம் பண்ணி அதுக்கு பேர் அன்னக்காடின்னு பேரு. என்ன காடி? அன்னக்காடின்னு பேரு. பிரிட்டிஷ் அரசாங்கத்துல தடை செய்யப்பட்டது. அன்னச்சாராயம்னா வேற ஒண்ணும் இல்ல. அன்னச்சாராயம் ஒண்ணும் இல்ல. மாவை வந்து சாராயமா மாத்துறது. மாவை வந்து அதான் சோளத்துல இருந்து, சோளம் தான், ரை, ஓட்ஸ், பார்லி பூரா சாராயம் காய்ச்சறதுக்கு தான் ஏற்றுமதி பண்ண. எதுக்கு சாராயம் வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா,
ட்ரை ஓட்ஸ் பார்லி தான். அது வந்து சாராயம். அது இந்திய இதுக்கு பேர் அரிசி சாராயம். அது ஓட்ஸ் சாராயம். ஓட்ஸ் பீர் இருக்குது, ஓட்ஸ் சாராயம் இருக்குது, எல்லாத்துலயும் பார்லியில சாராயம் இருக்குது, எல்லாத்துலயும் இருக்குது. அது பார்லி அரிசி, இது நெல் அரிசி, அவ்வளவுதான். இதுவும் சாராயம், அதுவும் சாராயம். இவன் வயிற்றுல இட்லி போட்டுட்டு தூங்குறான், அவன் நேர டாஸ்மார்க்கே சாராயத்தை போட்டு தூங்குறான். ரெண்டும் சரியா போச்சு. ரெண்டு ஆக இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக சளி வந்து உலகத்திலேயே வந்து ரொம்ப ரோஸ்ட் போட்டு அரிசிங்கிற எழுதுறாரு. ரைஸ் வந்து மூக்கஸ் ஃபார்மிங் டயட்னு எழுதுறாரு. ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூக்கஸ் ஃபார்மர் அண்ட் மேக்ஸ் எக்ஸலண்ட் பேஸ்ட்ங்கிறாரு. இது ஒரு ஜெர்மானியர் சொல்லி கொடுக்குறாரு. வெள்ளக்காரன் சொன்னது சரிதானே? இப்போ வெள்ளக்காரன் சொன்னதை ஏற்றுக்கணும் இல்லையா? அவர் வெள்ளக்காரன் தான். அவரு ஜெர்மனி சேர்ந்த வெள்ளக்காரர் தான். கடைசியில் பார்த்தா ஜெர்மனி இவருடைய பிலாசபி தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதே ஐரோப்பியர் நாகரிகத்தை மேல நம்பிக்கை போயிடுச்சுன்னு எழுதுறாரு. இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு, ஐரோப்பியத்தில் வச்சு ஐரோப்பியர்கள் நாகரிகத்தில் இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சுங்கிறாரு. அதை தலைப்பே எழுதியிருக்காரு 160. நான் அந்த தலைப்பை மட்டும் படிச்சு காமிச்சு நிறைவு செஞ்சுக்கிறேன். என்ன தலைப்பு எழுதியிருக்காரு? நாகரிகத்தை அழிக்கக்கூடிய, வேற நான் படிச்சு காமிச்சிடுறேன். நாகரிகத்தை அழிக்கக்கூடிய உணவுகள்ங்கிறாரு. அது என்ன நாகரிகத்தை அழிக்கிற உணவுகள்? டெஸ்ட்ரக்டிவ் டயட் ஆஃப் சிவிலைசேஷன்ங்கிறாரு. டெஸ்ட்ரக்டிவ் அழித்தல்னு அர்த்தம். ஆஃப் சிவிலைசேஷன் அண்ட் நேச்சுரல் ஃபுட் ஆஃப் மேன்ங்கிறாரு. இது ஒரு யோக மன்றங்களும் புரிஞ்சுக்கிறது இல்லை. யோக மன்றங்களும் நோய் பரப்பு மன்றங்களா மாறிடுது. பக்கம் 162 பக்கத்துல, பக்கம் 162, 162 பக்கம் அதுல இந்த புத்தகத்துல 162 பக்கத்துல அர்னால்ட் எக்ரட் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? டெஸ்ட்ரக்டிவ் டயட் ஆஃப் சிவிலைசேஷன், நாகரிகத்தை அழிக்கக்கூடிய உணவுகள்ங்கிறாரு. என்னது? நாகரிகத்தை அழிக்கக்கூடிய உணவுகள். அண்ட் த மூக்கஸ்லெஸ் டயட்டுங்கிறாரு. அப்புறம் சளி குறைந்த உணவு, தி நேச்சுரல் ஃபுட் ஆஃப் மேன் எழுதுறாரு. அதாவது இயற்கை உணவுகளும் சளி குறைந்த உணவுகளும் நாகரிகத்தை அழிக்கக்கூடிய உணவுகளும் எழுதிட்டாரு. மனித நாகரிகம் தான் மேம்பட்ட நாகரிகம். அது அழிக்கக்கூடிய உணவு வந்து இறைச்சி தான் முதல்ங்கிறாரு. என்னது? இறைச்சி, மீட்டுன்னு போடுறாரு. மீட்டு யார் திங்கிறாங்க? எல்லாரும் திங்கிறா, போச்சுடாங்கிறாரு. மீட்டு திங்க எவனாச்சும் இருக்கானா இந்தியாவில்? சரி, பாலை குடிக்கிற எவனா இருக்கானா? முட்டை திங்காம எவனா இருக்கானா? வெள்ளை திங்கிற எவனாச்சும் இருக்கானா? எல்லாம் அதுல வந்துடுது. இதுல மனித நாகரிக முட்டை திங்கணும் பூரா மலச்சிக்கல், முட்டை திங்கணும் பூரா தோல் நோய், அரிசி திங்கணும் பூரா சக்கரை நோய், குஷ்டரோகம் வந்தாச்சு. அரிசி தின்னா குஷ்டரோகம் வரும்னு எழுதுறாரு. அத சித்தர்கள் எழுதி வச்சாங்க. அரிசி சாப்பிட்டா காமால வரும்னு சித்தர் நூல் இருக்குது. சித்த வைத்தியத்துல அரிசி சாப்பிட்டா காமால வரும், லிவர் டேமேஜ் ஆகுன்னு எழுதுனானுங்க. என்னது? லிவர் டேமேஜ். அந்த காலத்துல நாங்க குத்து அரிசி திருடி அம்மா ஊற வச்சிருப்பாங்க அரிசிய, அது பாக்க திருடி திங்கிறது, அரிசி சக்கரை போட்டு திங்கிறது, காமால வந்துடும், ஜீரணமாகாது. என்னது? ஜீரணமாகலன்னு லிவர் அவுட் ஆயிரும். லிவர் அவுட் ஆச்சா முடிஞ்சது கதை. அதனாலதான் ராணுவத்துல அரிசி சோத்தை தின்னு எல்லாத்துக்கும் காமால வரும். அரிசி சோறு இறைச்சி ஒரே இடத்துல திம்பானுங்க அவனுங்க. தின்னு என்ன காமால வரும். ராணுவத்துல ஒன்றும் பாதி பேருக்கு காமால வரும். அது பேசிக் ட்ரைனிங்ல போற எல்லாத்துக்கும் காமால வரும். நான் பேசிக் ட்ரைனிங் முடிச்சு வந்தேன். ஏதோ அரிசி சாப்பிடும் காமால வரும். சின்ன வயசுல பசங்க திருடி சாப்பிடுவாங்க. உடனே அந்த காமால வந்த முட்டை அன்னைக்கு உடனே இளநீருக்கும் வாழைப்பழத்துக்கு மாறிடுவானுங்க. உடனே வந்து வைரஸ் அதிகமாயிரும். அப்ப வைரஸ் வெளியிருந்து வர்றது இல்ல, உள்ளேயே ரத்தத்துக்குள்ள பல கோடி ஆண்டா மறைஞ்சிருக்கு. எதாவது ரத்தத்துக்குள்ள ஹெர்பி வைரஸ், அந்த வைரஸ், இந்த வைரஸ் எல்லாம் ரத்தத்துக்குள்ளேயே ஒளிஞ்சு வந்திருக்கும். பல கோடி ஆண்டுகளாக மாறி உடம்புக்கு பூந்து 50 கோடி ஆண்டா உள்ள ரத்தத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்குது. அதாவது மனித குலம் தோன்றுவதற்கு முன்பாக முதல் தோன்றியது வைரஸ் தான். அது மனித குலம் தப்பு செய்கின்ற பொழுது அந்த கிருமி மேலிருந்து யாரை கொண்டு போடுது?
மனிதனை தப்பு கொல்ல பண்றவன கொண்டு போடுது. அதுதான் அந்த அரிசி திங்கிறவனும் கொலை செய்யுது. சரி போச்சு. அரிசி திங்கிறவனுக்கு சாவு கெட்டின்னு திருவள்ளுவர் இந்த இவரு வள்ளலார் சொல்றாரு. சோற்றாசையோடு காம சேற்றாசை படுவோனை துணிந்து கொள்ள கூற்று ஆசைப்படும் எழுதுறாரு. அதாவது துணிந்து ஏமன் வருவான்னு எழுதுறாரு. யாரு? யமன் துணிந்து வருவார். துணிந்து வருவாங்கிறாரு. நீங்க என்ன பண்ண அதைத்தான் எல்லாம் திருட்டு இருக்கிறீங்க. எல்லா யோக மன்றங்களும் வள்ளலாருக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா யோக மன்றங்களும் வள்ளலார் கொள்கைக்கு எதிர்க்க எல்லாமே. அவர் சோத்தை கடுமையா எழுதுறாரு. சோற்றாசை படுவோனை, சோற்றாசையோடு காம சேற்றாசை படுவோனை. வள்ளலாரை எழுதி போயிருக்காரு. வள்ளலார் அந்த பாடல் எழுதியிருக்காரு. சோற்றாசையோடு காம சேற்றாசை படுவோனை துணிந்து கொள்ள கூற்று ஆசைப்பட எழுதுறாரு. அன்னப்பாதை தூய்மையா இருக்கணுங்கிறாரு. மழை ஜலம் மற்ற தேங்கி தின்னு போட்டு குசு விட்டுட்டு இருக்க. எங்கடா அன்னப்பாதை சுத்தமாக அறுபட்ட முண்டங்களா? ஒரு குழந்தை அழுகிற குழந்தைக்கு மிட்டாய் வாங்கி தரலாம். ஒரு அழுகிற குழந்தை மிட்டாய் வாங்கிட்டீங்க. ஒரு குழந்தை அடம் பிடிக்குதுன்னா அதுக்கு மிட்டாய் கொடுக்கலாம். தொடர்ந்து அழுகிட்டு இருந்தா இங்க அதையுமே அறதா விடணும். என்னது? ஒரு தடவை மிட்டாய் வாங்கி கொடுக்கலாம். எப்பதான் மிட்டாய் கேட்டே இருந்தா அந்த மாதிரி ஓங்கி அற விடணும். இப்பதான் அந்த மகாராஷ்டிரன் சொல்ற மாதிரி மகாராஷ்டிர மொழி கேரளியே ஓங்கி அறடா அப்படிங்கிற மாதிரி. இப்ப எல்லாரும் அற விட்டா அடிச்சு திருத்துறாதான் வழியில அது அடியாத மாதிரி படியாது. நல்ல பழக்கத்தை நல்ல பழக்கத்தை கேட்கல மிதிக்க வேண்டியதுதான். வள்ளுவரே சொல்லுவாரு. வள்ளுவரே சொல்றாரு. சொன்னா கேப்பான் அறிவாளி, மிதிச்சே திருந்தரும் முற்றாள் எழுதுவாரு. வள்ளுவரே எழுதுற. சொன்னா கேப்பான் அறிவாளி, அடிச்சு மிதிச்சு திருடர்களும் அப்படித்தான் மிதிக்கணுங்கிறாரு. சொல்ல பயன்படுவோர் சான்றோர்ங்கிறாரு. சொன்னா புரிஞ்சுக்குவோம் சான்றோர், கரும்பு மாதிரி கசக்கி பிடிக்கணுங்கிறாரு. கரும்பு மாதிரி கசக்கி புளிஞ்சாதான் கீழ் மக்கள் ஒழுங்கா வருவாருங்கிறாரு. அது என்ன அர்த்தம்? அப்படி எழுதுறாரு. எப்படி கசக்கணுங்கிறாரு? அது கரும்பு மாதிரி கசக்கு புடுங்கி சொல்றாரு பாரு. கரெக்டா விவரமா சொல்றாரு. நசுக்கிற கரும்பு மாதிரி நசுக்க சொல்றாரு. எப்படி சும்மாலாம் நசுக்காதுங்கிறாரு. விவரமா எழுதுறாரு. அந்த கண்டிஷன் கூட கரும்பு வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்க இந்த சாறு எடுக்க சொல்றாரு. கரும்பை பிடிந்தால் சாறு வரும், அது நல்லதுக்கா மாறும். அது கூட விவரமா சொல்றாரு. கரும்பை பிழிந்து சாறு எடுப்பது இனிப்பு சாறு காய்ச்சுவதற்கு நல்லதுக்கு பயன்படுற மாதிரி அவனை கொன்னும் போடக்கூடாது, பயன்பாட்டுக்கு மாத்தணும். என்னது? அவனை கொலை செய்யும் கூடாது, அவனை என்னவா கொண்டு வரணும்? திருத்தருக்கு தான் அப்படி சொல்றாரு. கரும்பு எதுக்கு செக்கல் கொடுத்து புளியறீங்க? அது சாகடிக்கிறக்கா? அதுல இருக்கிற எதை பெரிய இருக்கு? அதுல இருக்கிற நல்லதை பிடிஞ்சு இருக்கிறதுக்கு தான். இந்த சாரை எடுக்கிறதுக்கு தான் புளியறீங்க. அதுக்கு தான் அந்த கசக்குறீங்க. அப்ப அது சக்கை தனியா போயிடுது, சாறு மட்டும் வந்துடும். அதை எடுத்து ஹீமோகுளோபின் அது கரும்பு சாலை அதிகமா ஹீமோகுளோபின் இருக்குதுங்கிறான். பச்சைய சத்து பூரா பச்சை சத்து ஹீமோகுளோபின் இருக்குதுங்கிறான். சாப்பிட்டா காமாலைக்கு நல்லதுங்கிறான். இப்ப கொடுக்க வேண்டியதான் எல்லாத்துக்கும். ஒண்ணும் இல்லை. நீங்க இந்த சளி நோய் வந்துட்டாவே கரும்பு சாறு அதவே சாப்பிட்டுவாங்க. கரும்பு சாறு காலையில மத்தியானம் கரும்பு சாறை தவிர எதுவும் சாப்பிடக்கூடாது. கரும்பு சாறு தண்ணி ஒழுங்கா வெளிக்கு போயிரு, ஒழுங்கா பசி அடங்கிரு. எல்லாம் கரெக்டா ஒரு 30 நாள் சாப்பிட்டீங்கன்னா எல்லா நோயும் போயிரு. என்னது? அது பசை கிடையாது. கரும்பு சாறு தண்ணி அது பசை கிடையாது. அது பேருக்கு செகண்டரி கார்பன் பேரு. பிரைமரி கார்பன் ஒன்று இருக்குது, செகண்டரி கார்பன் ஒன்று இருக்குது. பிரைமரி கார்பன் தான் இதெல்லாம். இந்த மாவு சத்துல பிரைமரி கார்பன், மாவு சத்துல அதுதான் டேஞ்சர். அது பிரைமரி கார்பன். அந்த பிரைமரி கார்பன் தான் சோத்தாக்கி திங்கிறதுல பிரைமரி கார்பன், பன்னிக்கறி திங்கிறது பிரைமரி கார்பன். இதெல்லாம் காமாலை உண்டாக்கும், புற்றுநோய் உண்டாக்கும், சால்மோனசிஸ் பாக்டீரியா வரும், அக்சாலிக் ஆசிட் வரும், ஸ்டாபிலாகோசி அக்சாலிக் ஆசிட், அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. நீங்க அசைவம் சாப்பிட்றப்ப என்னென்ன நோய் வரும்னு இருக்குது. இத்தனை இருக்கு. அதனாலதான் அதை சொல்றேன். காமாலை வந்தவனுக்கு இளநீ கொடுக்க சொன்னது, காமாலை வந்தவனுக்கு மொந்த வாழைப்பழம் கொடுக்க சொன்னது அந்த காரணம் தான். என்ன கல்லீரலுக்கு வேலை கொடுக்க கூடாதுங்கிறதா. என்னது அப்படின்னு பேசி நிறைவு செஞ்சுக்கலாம். சரியா? ஏதோ கேள்வி இருக்கா? நன்றிங்க. நன்றி. நன்றி.